ஓகே, குட் ஈவினிங் அண்ட் அஸ்ஸலாமு அலைக்கும். சரியா, நாங்கள் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்னைக்கு ஜாயின் ஆகிக்கிற ஆட்கள்ண்டா போதா? சரியா, நாங்கள் பார்ப்போம் முன்னே செய்கிறோண்டு. ஏண்டா தேவை இருக்க வேண்டியது உங்களுக்கு தான் கூட இல்லை, நீங்கள் தான் எக்ஸாம் சிட் பண்ணி லைசன்ஸ் எடுக்க போகிறது, நாங்கள் இல்லை. சரியா, எங்களுக்கு நீங்கள் சொல்லலாம் காசு வருது அவ்வளோதான், அதில் நாங்கள் என்ன பெரிய இதாக இல்லை. அதை விட கூடுதலாக நாங்கள் இஃபெக்ட் ஒன்று போடுறோம். ஏண்டா பாஸ் பேப்பர் கிளாஸ் வந்து சரி அவ்வளோ ஈஸி இல்லை, நிறைய ரெடி ஆகி தான் செய்யணும். சரி, அவங்களுக்கு விளங்குதோ இல்லையோ தெரியும். ஓகே, வந்தவங்க பிள்ளை இல்லே. சரியா, நாங்கள் கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுவோம். நாங்கள் இப்போ லாஸ்ட் சண்டேயும் கூட கிளாஸை போட்டுட்டு போஸ்ட்மார்ம் பண்ணோம். சரியா, இன்றைக்கும் அதே செய்யலாம். நாங்கள் போவோம் பாடத்தில். சரியா, ஓகே. நான் இன்றைக்கு எடுத்துக்கிறது வந்து புதிய ஒரு டாபிக், ரிவிஷன் பார்ட். சரியா, ரிவிஷன் தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எதுடு என்சைட்ஸ்டு ரிவிஷன். சரியா, என்சைட்ஸ் நான் ஸ்டீராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக். சரியா, நான் இதை கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணல, நான் இதை ஷார்ட்டாகவும் எக்ஸ்பிளைன் பண்ண ரெடி ஆகல. சரியா, அடுத்தது செய்யற மாதிரி ஏண்டிசன்னா இதுல அந்த அளவுக்கு டீப்பா கொஷன்ஸ் வந்தில்ல. அதோட எல்லா இயரும் கொஷன்ஸ் வந்ததும் இல்லை. விளங்குதா? சில இயர்ல வந்திருக்கு, சில இயர்ல வந்தில்ல. பார்ட் டூல கொஷனே இல்ல. சரியா, அப்படி இருக்க சொல்ல நான் இதை வச்சுட்டு அலட்டி இழுத்தடிச்சிட்டு இருக்க வேண்டிய தேவை இல்லை. சரியா, உங்களுக்கு எந்தெந்த பார்ட்ல கொஷன்ஸ் வருது, எந்த அளவுக்கு வருதுன்ற விஷயம் தெரிஞ்சா தாராளமா இந்த எக்ஸாம பிரச்சனையே இல்லாம கிளியர் பண்ணிட்டு போய்த்திடலாம். சரியா, அதனால எங்களுக்கு கொஷனுக்கு எது தேவைப்படுதோ அதை நாங்க இந்த நோட்ஸ் மூலமா படிச்சுட்டு போவோம். சரியா, ஓகே. ஜஸ்ட் வந்து இன்சைட்ஸ் என்னன்னு ஒரு ஞாபகமூட்டல் மட்டும் பண்ணிட்டு போறேன். சரியா, ஜஸ்ட் ஞாபகப்படுத்துறது மட்டும். சரியா, ஓகே. என்சைட்ஸ் என்ன ஒரு இன்ஃப்ளமேஷன், அந்த இன்ஃப்ளமேஷனை இல்லாமல் ஆக்குறதுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மருந்து. சரியா, கொமனா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபேமஸான ஒரு குரூப் ஆஃப் ட்ரக் தான் என்சைட்ஸ். சரியா, ஜஸ்ட் ஒரு ஞாபகமூட்டல் மட்டும்தான் செய்யறேன். ஏன்னா அவ்வளோ டீப்பா கொஷன்ஸ் வந்தது இல்லை, இடைக்கிட வந்திருக்கு. உங்களுக்கு நான் இன்னொரு விஷயம் இப்ப இது சொல்றது முன்னால சொல்றேன். அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி ஒரு பாடத்தை நீங்க எக்ஸாமா போக முன்னால படிக்க வேண்டிய விதம் அப்படின்னு ஒன்று இருக்கே. நீங்க ஷார்ட் நோட் சரி என்னவாலும் ஒன்றை ப்ரிப்பேர் பண்ணி வைங்க. இந்த சப்ஜெக்டை எக்ஸாம் முந்தினால் நிறைய டைம் கொடுத்து கொடுத்து படிச்சுட்டு இருக்க கூடாது. உங்களுக்கு விளங்குதா? இந்த சில இயர்ல கொஷனே வந்தது இல்ல, பார்ட் டூல கேள்வியே இல்ல, பார்ட் ஒன்ல மட்டும் வருது. ஆனா ஃபேமஸான ஒரு குரூப் ஆஃப் ட்ரக் எங்களுக்கு பேப்பர்ல எது எவ்வளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு நாங்க படிச்சிருந்தா போதும். விளங்குதா? நீங்க பாருங்க, இந்த கேள்வியில 15 வந்திருக்கு, 16 வந்திருக்கு, 17 இல்ல, 18 இல்ல, அகெயின் 19, தென் 20, 21 இல்ல, 22, 23, 24 இல்ல. சரியா, 25 பேப்பர் இல்ல. மத்தபடி இப்படித்தான் கேள்வி வந்திருக்குது. சரியா, உங்களுக்கு நீங்க நீங்க பார்த்து விளங்கெடுக்கணும், நீங்க இந்த பாடத்துக்கு எவ்வளவு வெயிட் கொடுக்குறேன் விஷயம். சரியா, அது வேற கதை, அதை நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கணும். இப்ப நான் சொல்றேன், பாடத்தை பத்தி ஒரு ஐடியா எடுக்கணும். என்சைடு சொன்னதுமே உங்களுக்கு பாடம் ஞாபகமோ அதுல வர ட்ரக்ஸ் ஞாபகமோ இல்லையோ, இன்சைட்ஸ் என்னடு மைண்டுக்கு வந்துடும். சரியா, அது டாபிக் தானே, கட்டாயம் அது மைண்டுக்கு வரணும். ஜஸ்ட் என்சைட்ஸ்ன்றதோட மட்டும் போகாம அதுக்கு விளக்கம் தெரியணும். பாருங்க, நான் ஸ்டீராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ். சரியா, மெயினான விஷயம் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக். இன்ஃப்ளமேஷன் சிம்பிளா நான் இன்ஃப்ளமேஷன் சொன்னதுமே உங்களோட மைண்டுக்குள்ள போக வேண்டியது வீக்கம். சரியா, எல்லாருக்கும் வந்திருக்கக்கூடிய எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு காமனான ஒரு டிசீஸ் இல்லைன்னா டிஸார்டர், எல்லா சந்தர்ப்பத்திலையும் வரக்கூடிய ஒரு விஷயம் தான் இன்ஃப்ளமேஷன். சரியா, அந்த இன்ஃப்ளமேஷனை ட்ரீட் பண்ணுவதுக்கு எங்களுக்கு மேபி அதுக்கு ஸ்டிராய்டல் போகலாம், ஓ நான் ஸ்டிராய்டல் போகலாம். சரியா, மெடிசின்ஸ் நாங்க இன்றைக்கு பாக்குறது வந்து நான் ஸ்டிராய்டல் குரூப். விளங்குதா?
சரியா? இது ஞாபகம் ஊற்றுறது. மறந்திருந்தால் கட்டாயம் நீங்க மீட்டி பார்க்கணும். சரி, ஓகே. இப்ப டாபிக் கிளியர். அடுத்து நாங்க பார்க்க போற விஷயம் இன்ஃப்ளமேஷன்டால் என்ன. சரியா? நான் சொன்னேன் சிம்பிளா என்ன வரணும் மைண்டுக்கு, வீக்கம், ஒரு ரெட்னஸ், இல்லைன்னா இந்த மாதிரி பிக்சர் மைண்டுக்கு வந்தாலே போதும், உங்களுக்கு என்ன விஷயம்ட்டு வந்துடும். சரி, இது எல்லாரும் ஃபேஸ் பண்ணிருக்கும். நான்டா ஃபேஸ் பண்ணிருக்கேன், எனக்கு இன்ஃப்ளமேஷன் வந்திருக்குது. மோஸ்ட் ப்ராபப்ளி எல்லாருமே, நீங்க எல்லாரும் ஃபேஸ் பண்ணிக்கிற விஷயம் தான் இன்ஃப்ளமேஷன். சரி, இன்ஃப்ளமேஷன் வர்றதுக்கு நிறைய ரீசன் இருக்கலாம். மேபி ஒரு இன்ஃபெக்ஷன். இன்ஃபெக்ஷன் என்ன? ஒரு ஃபங்கஸ், ஒரு பாக்டீரியா, ஓ மேபி ஒரு வைரஸ். சரியா? அது யாருன்னு சொல்லி சொல்லி வராது, யாராச்சும் ஒரு மைக்ரோ ஆர்கானிசம், அதால வந்தா நாங்க சொல்றது இன்ஃபெக்ஷன். சரியா? ஒரு இன்ஃபெக்ஷனால இன்ஃப்ளமேஷன் வரலாம். இல்லைன்னா ஒரு இன்ஜரி, ஆக்சிடென்ட் ஆகுறது, எங்கேயாச்சும் கால் படுறது, காய்படுறது, இல்லைன்னா ஒரு கெமிக்கல் கொட்டிச்சு, ஒரு அலர்ஜிக் கண்டிஷன், இல்லைன்னா ஒரு ப்ராப்ளம், என்னோட பாடியில் இருக்கக்கூடிய இம்யூன் ப்ராப்ளம். சரியா? இந்த மாதிரி ரீசனால வரலாம். சரியா? அடுத்த விஷயம், இது வந்தா நீங்க இதை எப்படி இன்ஃப்ளமேஷன் சொல்லுவீங்கன்றது. சரியா? இது படிக்கிறதோடு நிக்காம நீங்க அப்ளை பண்ணி பாருங்க, பாடம் எவ்வளவு ஈஸி விளங்கும். சரியா? இப்ப நீங்க ஃபார்மசி படிக்கிறீங்கன்னு உங்களோட வீட்டுல யாருக்காலும் தெரிஞ்சா ஒருத்தர் காட்டுற பாருங்களேன், கால் வீங்கி இருக்கு, கை வீங்கி இருக்குன்னா நீங்க அது வீக்கமா இல்லையான்றது உங்களை ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். சரியா? சில பேரு சில நேரத்துல சும்மா வயசான ஆளுக்கு காட்டுவாங்க, அது வீக்கமே இல்ல, சும்மா காட்டுவாங்க. அவங்களோட அவங்களோட என்ன, அவங்களோட மனசால நினைக்கிற பிரச்சனை. சரி, அந்த இடத்துல நீங்க தெரியணும் இது இன்ஃப்ளமேஷனா, நான் எப்படி கண்டுபிடிக்கிறேன். சரி, அதான் சயின்ஸ்ன்றது வெரி ஈஸி. டீப்பா ஒன்றும் இல்ல. எப்படி நல்ல சிவந்திருக்கா, ரெட்னஸ் ஆக இருக்கா, அதே நேரம் அவங்களுக்குள்ள ஒரு காய்ச்சல் மாதிரியான ஒரு குணம், ஹீட், டெம்பரேச்சர் கூடுறது. சிம்பிளா சொல்லணும்னா காய்ச்சல் அது மாதிரி வரும். அது எல்லாருக்குமே இன்ஃப்ளமேஷன் வந்து எல்லாருக்கும் காய்ச்சல் வரண்டில் சில பேருக்கு வரலாம், சில சந்தர்ப்பங்கள்ல வரலாம். சரியா? அடுத்தது என்னன்னா கால் வீங்கிக்கிறது. காலோ கையோ அந்த பட்ட பர்டிகுலர் இடம் வந்து வீங்குறது. இது தொடையில்லாத பெயின், இந்த வீங்கின இந்த மாதிரி ரெட் ஆகின இடத்த நாங்க பிடிக்க போனா எப்படி இருப்பாங்க, எப்படி அவ்வளோ ஒரு நோவு. சரியா? அவ்வளோ ஒரு பெயின் இருக்கும். அப்படி ஆகிற நேரம் அந்த இடத்தால இப்ப கையால செய்ய வேண்டிய அந்த இடத்துல நடக்க வேண்டிய ஃபங்க்ஷன், செயல்பாடு லொஸ் ஆயிடும். சரி, நான் இது சொன்னது ஜஸ்ட் ஒரு ஐடியா எடுக்கணுமே, நாங்க படிக்கிற பாடம் எங்க ரிவிஷன் என்ன. சரியா? ஓகே, அது ஓகே. இப்படி வந்தா ஏன் கொடுக்குறோம்னு சொன்னா, இப்ப இதை கியூர் பண்றதுக்கு, இதை கியூர் பண்றேன்னு சொன்னா, இந்த ப்ராப்ளம்ஸை கியூர் பண்றேன்டா காய்ச்சலை குறைக்கிறது ஆன்டிபைரட்டிக், பிளஸ் பெயினை இல்லாம ஆக்குறது அனல்ஜெசிக்ஸ், பெயினை இல்லாம ஆக்குறதுனால அனல்ஜெசிக். அடுத்தது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, இன்ஃப்ளமேஷனை இல்லாம ஆக்குறது. சரியா? இந்த மாதிரியான எஃபெக்ட் வரும். ஓகே, அடுத்த முக்கியமானது மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன். இது பாஸ் பேப்பர் கொஸ்டினுக்கு தேவைப்படுது. சரியா? ஈவன் நீங்க சைடு எஃபெக்ட் கேட்டா கூட இந்த மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் கிளியராக இருந்தா நீங்க சைடு எஃபெக்டுக்குரிய இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினே சைடு எஃபெக்ட். சரியா? இந்த சைடு எஃபெக்டுக்குரிய விஷயத்த சும்மா மைண்ட்ல பாடமாக்கி பாடமாக்கி வைக்காம ஸ்மார்ட்டா என்ன விஷயம்ன்றத விளங்கி வச்சா நீங்க ஈஸியா மார்க் பண்ணிட்டு போவீங்க ஆன்சர்ஸ். நான் சொல்றேன் அதை இப்படி பாக்குறேன். சரியா? கொஸ்டின் சேஸ்ல உங்களுக்கு நல்லா விளங்கும். சோ இந்த ஸ்லைட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட். சரியா? கிளியர் கட்டாக இருக்கணும். இது தெரிஞ்சா மிச்ச பாஸ் பேப்பர் கொஸ்டின்ஸ் எல்லாம் ஈஸியா கிளியர் அவுட் பண்ணிடலாம். டிரெக்டாவோ இன்டிரெக்டாவோ இந்த ஸ்லைட் எல்லா இதுலயும் இந்த கொஸ்டின்ஸ்ல சம்பந்தப்படுது. சரியா? ஓகே, நாங்க இப்ப பார்க்க போறது யாரு, என்சைட்ஸ், நான் ஸ்டீராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி. இங்க தந்திக்கிற ஸ்டீராய்ட்ஸ், இவங்க ஸ்டீராய்டல், இது நான் ஸ்டீராய்டல். எங்களுக்கு தேவையான சாப்டர் இது நான் ஸ்டீராய்டல். சரியா? இது வந்து நார்மலா இதுல பாருங்க, இது வந்து எங்களோட பாடியில நார்மலா நடக்கக்கூடிய ஒரு மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் பார்ட். சரியா? அதான் இதுல காட்டப்பட்டிருக்கிறது. நார்மலா ஃபேட்டி ஆசிட்ல இருந்து எது வருது, பாஸ்போலிபிட்ஸ் தயாரிக்கப்படுது. சரியா? பாஸ்போலிபிட்ஸ்ல இருந்து வருது அரக்கிடோனிக் ஆசிட். இந்த பாஸ்போலிபிட்ல இருந்து அரக்கிடோனிக் ஆசிட் வாரத்தை ஹெல்ப் பண்ற என்சைம் வந்து பாஸ்போலிபிடேஸ் A2 சரியா? இந்த அரக்கிடோனிக் ஆசிட்ல இருந்து ப்ரோஸ்டோகிளாண்டின் வருது, அதை தூண்டுறது வந்து பாக்ஸ் என்சைம். சோ இந்த ப்ரோஸ்டோகிளாண்டின்ல இருந்து தான் PGI2, PGE2, thromboxane 2 இப்படி என்னெல்லாம் வருது.
சரி, இதண்டா ஓரளவுக்கு உங்களோட மைண்ட்ல ஞாபகம் இருக்கணும். நீங்க இப்ப ஞாபகம் இல்ல, உங்களுக்கு இது நான் என்ன சொல்றேன்டே விளங்குறலன்னா நீங்க இருக்கிற நிலைமை கொஞ்சம் வீக். சரியா? ஒரு எக்ஸாம ஃபேஸ் பண்றேன், நாங்க 2026ல எக்ஸாம டார்கெட் பண்றோம் சொன்னா இந்த ஸ்டேட் சரி வரும். இது நீங்க தெரியணும், இந்த பாத். அட்லீஸ்ட் நான் சொல்ற நேரம் சரி உங்களோட மைண்டுக்கு வந்துடணும். ஏன்னா நான் டீட்டெயிலா சொல்லல, மேல் நான் சொல்ற நேரமே உங்களுக்கு வந்துடும். சரியா? ஓகே, எங்கட விஷயம் வந்து இந்த இடத்தோட இருக்குது. சரியா? இப்ப நான் ஒரு இன்சைட கொடுத்தேன்னு வைப்போமே. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்சைட்ஸ் மெடிசினோட சொல்லுங்க பாப்போம். சும்மா உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு மெடிசின்ஸ் இன்சைட் உண்டு. இன்சைட் உண்டு. ஐயோ, டெய்லி யூஸ் பண்றேன், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சில வீட்ல மிஸ்யூஸும் பண்றாங்க இன்சைட்ஸை வச்சுட்டு. நினைக்கிற மாதிரி குடிக்கிறேன், நல்ல பெயின் குறையுதே, பெயின் குறைய சுட்டியும் வச்சுட்டு நல்லா யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, தெரிஞ்சுக்கணுமே தெரியாட்டி. டிக்ளோஃபெனக் சோடியம், ப்ரூஃபன், வேற செலகோக்சிப், எட்ரகோக்சிப், சரி இந்த மாதிரி நிறைய மெடிசின்ஸ் இருக்குது. இப்ப நாங்க கொடுக்குற அந்த பர்டிகுலர் மெடிசின் இருக்கே என்சைட் என்ன, மேபி அது ஒரு டிக்ளோஃபெனக் சோடியம் டேப்லெட்டாக இருக்கலாம், ஓ மேபி அது ப்ரூஃபன் டேப்லெட்டாக இருக்கலாம். சரியா? இதை நான் கொடுத்ததுமே அவங்க போய்த்து என்ன செய்வாங்க, அவங்க போய்த்து இந்த கொக்ஸ் என்சைமை இன்ஹிபிட் பண்ணிடுவாங்க. சரியா? ஓகே, இப்ப நான் அடுத்த கட்ட நான் செல்ல தேவையில்லை, நீங்க யோசிக்கக்கூடிய அபிலிட்டி இருக்கணும். ஓகே, கொக்ஸ் என்சைமை இன்ஹிபிட் பண்ணா அடுத்த கட்டம் என்ன நடக்கும் சொல்லுங்க பாப்போம். கொக்ஸை இன்ஹிபிட் பண்ணா அடுத்த கட்டம் என்ன நடக்கும் நீங்க யோசிங்க. நீங்க யோசிச்சாதான் அது ஒரு யூஸ் இருக்கு படிக்கிறதுல. சொல்லுங்க பாப்போம், கொக்ஸை இன்ஹிபிட் பண்ணா தொடர்ந்து என்ன நடக்கும் இந்த ப்ராசஸ்ல. பிழைச்சாலும் பிரச்சனை இல்லடா, பேசுவோம், நாங்க பண்றது டிஸ்கஷன். சரியா? யாராச்சும் சும்மா இந்த படத்தை பார்த்து சொல்லுங்க, கொக்ஸை இன்ஹிபிட் பண்ணா என்ன நடக்கும். கொக்ஸ் மீன்ஸ் சைக்ளோ ஆக்சிஜனேஸ் என்சைம். அவங்கள இன்ஹிபிட் பண்ணினால் என்ன நடக்கும். நல்லா யோசிங்க, பெரியசா இல்ல இந்த படத்தை பார்த்து செல்லு போல. மைக் ஆன் பண்ணிடாட்டி அட்லீஸ்ட் செக்ல சரி எனக்கு செல்லுங்க, ஒரு இன்டராக்டிவ் செஷனா கொண்டு போனோம் இல்லையா. யோசிச்சு பாருங்க, சிம்பிள். சில பேர் யோசிச்சேன், என்னடா இவ கேக்குறேன், நான் பார்க்கவே இல்லை, ரிவிஷனுக்கு வந்து எப்படியாச்சும் பாஸ் ஆயிட்டு போறது வந்திருக்கேன், அப்படி இருக்கா யாராச்சும்? அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம். என்ற இது கொஞ்சம் வேலை பார்த்தா தான் பாஸ் பண்ணலாம், நார்மல் ஒரு கோர்ஸ் மாதிரி இல்லை. ஏன்னா நீங்க நாளைக்கு பாஸ் பண்ண லைசன்ஸ் எடுத்தா மந்த்லி நீங்க 1,30,000, 140, 150 இந்த மாதிரி ஏர்ன் பண்ணுவீங்க. ஓனா ஃபார்மசி போட்டா அதை விட ஏர்ன் பண்ணுவீங்க. சோ அப்படியான ஒரு கோர்ஸுக்காக கொஞ்சம் படிச்சு தானே ஆகணும் இல்லையா. சிலபஸ் கிளாஸுக்கு வந்தேன், பாஸ் பேப்பர் கிளாஸுக்கு வந்தேன், பாஸ் ஆயிடும் அப்படின்லாம் தப்பு கணக்கு போட வேணாம். சட்ல சரி எனக்கு ஆன்சர் அனுப்புங்க. இப்ப நான் இந்த கொக்ஸை இன்ஹிபிட் பண்ணினால் விச் மீன்ஸ் இந்த பாத்தை இன்ஹிபிட் பண்ணினா தொடர்ச்சியாக என்ன நடக்கும். இந்த ப்ரோஸ்டகிளாண்டின் H2க்கு என்ன நடக்கும். என்ன நடக்கும்? ஐயோ, நான் இதை மிச்ச நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரல, என்னுடைய நோக்கம் வந்து பாஸ் பேப்பர் செய்யறது. இதை இன்ஹிபிட் பண்ணினால் என்ன நடக்கும். சட்ல சரி எனக்கு ஆன்சர் சென்ட் பண்ணுங்க. என்ன நடக்கும். இதை இன்ஹிபிட் பண்ணிட்டோம் அப்படின்னா தொடர்ந்து ப்ரோஸ்டகிளாண்டின் H2க்கு என்ன நடக்கும். ஆ? கூடுமா குறையுமா அதையும் சொல்லியாச்சு. கூடுமா குறையுமா.
இல்லைன்னா சும்மா செல்லுங்க, கூடும் இல்லடா குறையும் செல்லுங்க, அதுக்கு பிறகு நான் எக்ஸ்பிளனேஷனை கொடுக்குறேன். குறையும். குறையும். சரியா? ஏன்னு சொன்னா அரக்கிடோனிக் ஆசிட்ல இருந்து இந்த கொக்சண்ட் என்சைம் தூண்டலாலதான் ப்ரோஸ்டோகிளாண்டின் H2 வரும். நாங்க என்ன செஞ்சிட்டோம், இந்த என்சைமை பிளாக் பண்ணிட்டோம். பிளாக் பண்ணா அது எப்படி அரக்கிடோனிக் ஆசிட்ல இருந்து ப்ரோஸ்டோகிளாண்டின் உருவாக்கும்? உருவாக்க இயலுமா? இயலாது. சரியா? இவங்கள இல்லாமலாக்கிட்டால் இவங்க இன்ஃப்ளமேஷனுக்கு பொறுப்பான ஆட்கள், காய்ச்சல டெம்பரேச்சரை தூண்டக்கூடிய ஆட்கள், பெயினை கொடுக்கக்கூடிய ஆட்கள். இது ஒரு வகையான மீடியேட்டர்ஸ், ப்ரோஸ்டோகிளாண்டின் சொல்றது. சரியா? சோ நாங்க இதை இன்ஹிபிட் பண்ணதுமே இவங்க குறைறதோட எங்க என்ன நடக்கும், இன்ஃப்ளமேஷன், காய்ச்சல் வாருது, இதெல்லாம் குறைஞ்சிரும். சரியா? வெரி சிம்பிள். இதுதான் மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன். சரியா? டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. நல்லா விளங்கலைன்னா நான் பர்சனலா சரி வாய்ஸ் நோட் சென்ட் பண்ணேன். சரியா? ஓகே, அந்த ஸ்லைட் நல்ல இம்பார்ட்டன்ட் ஆனது. இது ஒவ்வொரு அதோட ஆக்ஷனை தந்திருக்குது. தென் இங்கால வர விஷயமும் நீங்க தெரிஞ்சிருக்கும். சரியா? இப்ப இன்சைட்ஸ் எடுத்தா அதுல நிறைய கிளாசிபிகேஷன் இருக்கு, அதுவும் நீங்க ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுல மெயினான கிளாசிபிகேஷன் இதுதான். இதை நீங்க நல்லா தெரியும். சரியா? கொக்ஸ் என்சைம் எடுத்தா அந்த கொக்ஸ் என்சைம்ல இப்ப நான் முந்தின இதுல காட்டினேன். சோ அதான் நான் சொன்னேன், அந்த ஸ்லைட் ஆக முக்கியம், திரும்ப திரும்ப பேசப்படுது. கொக்ஸ் என்சைம் எடுத்தா அதுல கொக்ஸ் 1 இருக்குது, கொக்ஸ் 2 சொல்லி இருக்கு. சரியா? கொக்ஸ் 1 ஒரு என்சைம், கொக்ஸ் 2 ஒரு என்சைம். சரியா? அதுலயே வரக்கூடிய ஒரே கொக்ஸுக்குள்ள வரக்கூடியது. சரியா? சில மெடிசின்ஸ் இருக்குது கொக்ஸ் 1 மட்டும் டார்கெட் பண்ணும், சில மெடிசின்ஸ் இருக்குது கொக்ஸ் 2 மட்டும் டார்கெட் பண்ணுது. சில மெடிசினுக்கு எது கொக்ஸ் 1 எது கொக்ஸ் 2 எல்லாம் தெரியாது, கொக்ஸ் இருந்தா அதை இன்ஹிபிட் பண்ணிடும். உங்களுக்கு விளங்குதா விஷயம்? எனக்கு அதுல பிரிச்சு பிரிச்சு பார்க்க தெரியும். கொடுத்துட்டேன் நான் எல்லாத்துக்கும் பொதுவா தான் வேலையை செஞ்சிருவேன். அண்ட் அப்படி செல்ற குரூப் நான் செலக்டிவ் என்சைட்ஸ். விளங்குதா? எனக்கு செலக்ட் பண்ணி 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 எல்லாம் பார்க்க தெரியா. நீங்க என்ன கொடுத்தீங்கண்டா உங்களோட பாடிக்குள்ள போனா நான் எல்லாத்தையும் தான் பிடிச்சி இன்ஹிபிட் பண்ணிடுவேன். கொக்ஸ் 1 இன்ஹிபிட் பண்ணுவேன், கொக்ஸ் 2 இன்ஹிபிட் பண்ணுவேன்னு சொன்னா அவங்கள நாங்க சொல்றது நான் செலக்டிவ் என்சைட்ஸ். சரியா? இப்போ கொக்ஸ் செலக்டிவ் என்சைட்ஸ் இவங்க கொஞ்சம் ஸ்மார்ட். விளங்குதா? இவங்கள மாதிரி இல்ல, இவங்க எல்லா இடத்துலயும் வேலையை பத்தி பார்ப்பாங்களே, அப்படி இல்லை. இவங்க கொஞ்சம் ஸ்மார்ட்டா வேலையை பார்ப்பாங்க. சில கொக்ஸ் இப்ப கொடுத்தோம் சொன்னா கொக்ஸ் 1 மட்டும்தான் அதை இன்ஹிபிட் பண்ணணும், கொக்ஸ் 1 மட்டும் வைத்து இன்ஹிபிட் பண்ணு. சரியா? இல்லைன்னா கொக்ஸ் 2 மட்டும் நீ இன்ஹிபிட் பண்ண, அது கொக்ஸ் 2 மட்டும் பார்த்து இன்ஹிபிட் பண்ணும். எட்ரிகாக்சிப், பெராகாக்சிப். சரியா? இவங்க எல்லாம் அப்படித்தான். அந்த செல்றத மட்டும் எதை செய்யணுமோ அதை மட்டும் செய்யும். இவங்க எல்லாம் அப்படி பண்றலாம் இல்லை. எது தெரியா? சரி, கொடுத்திருக்கு பொடியில போய் எல்லாம் இன்ஹிபிட் பண்ணிடும். சரியா? இதுல இந்த கொக்ஸ் செலக்டிவ் என்சைம்ஸ்ல இந்த எட்ரிகாக்சிப், பெராகாக்சிப், ப்ரோஃபோகாக்சிப் அந்த லெவல்லாம் நீங்க தெரிய தேவையில்லை. அட்லீஸ்ட் செலகாக்சிப் அப்படின்ற ஒரு மருந்து இருக்கு, இது ஒரு கொக்ஸ் செலக்டிவ் என்சைம்ஸ் என்ற விஷயம் தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். சரியா? ஏன்னா செலகாக்சிப் காமனா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெடிசின், அதே நேரம் டாக்டர்ஸ் ப்ரிஃபர் பண்ற. சரியா? இந்த நான் செலக்டிவை விட சைடு எஃபெக்ட்ஸ் இவங்களுக்கு குறைவே. ஸோ டாக்டர்ஸ் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. எந்த அளவுக்குன்னா 100 மில்லிகிராம் டேப்லெட்ஸ் வரும், 200 மில்லிகிராம் டேப்லெட்ஸ்ல கேப்சூல்ஸ் வரும். சரியா? அந்த கேப்சூல்ஸ்ல 100 மில்லிகிராம் பிடி போகும், 200 மில்லிகிராம் நொக்டேடோஸ் போகும். சரியா? தொடர்ச்சியான பயணிக்கிறார்கள் கொடுக்கக்கூடிய ஒரு மெயினான ஒரு மெடிசின் தான் கொக்ஸ் செலக்டிவ் செலகாக்சிப் மெடிசின். சரியா? நான் செலக்டிவ்ல இது பொதுவா பரவலா கொடுக்குறேன், ஓரளவுக்கு சீப்பாவும் கிடைக்குது. டிக்ளபெனாக் சோடியம், ப்ரூஃபன், அஸ்பிரின், இண்டோமெத்தசின், இது காமனான ஆன்டி இன்ஃப்ளமேஷனை தடுக்கிறதுக்காக வேண்டி கொடுக்கப்படுது. சரியா? இது இன்னொரு கிளாசிபிகேஷன் இருக்குது, பொட்டன்சியை வச்சு நீங்க பாத்துக்கலாம். இது அறவே ஜஸ்ட் பார்த்துட்டு நீங்க மூவ் ஆயிடுங்க. இது நான் பார்த்த மட்டுக்கும் கேள்வியில் ஒன்று நோட் பண்ணி படல இருந்தால் இப்ப கேள்வி சைஸ்ல பார்ப்போம். சரியா? அடுத்து என்னென்ன நோய்க்கு கொடுக்கப்படுது இது நாங்க பேசணும். எப்படியும் பாஸ்ட் பேப்பர் கொஸ்டின் நாங்க இதுக்குள்ள அகைன் வருவோம். சரியா?
பார்மகோகைனடிக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது முக்கியமான ஒரு ஏரியா. எந்த ஒரு சாப்டர் எடுத்தாலும் அது தெரியணும். எப்படி பார்மகோகைனடிக்ஸ்னா நாங்க அட்மின் பேசுவோம். அப்சார்ப்ஷன் எப்படி, டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி, மெட்டபாலிசம் எப்படி, எலிமினேஷன் எப்படி. சரியா? இது வந்து நல்ல ஒரு லால போகும். சரி, அது ஓகே. ஃபர்ஸ்ட் பாஸ் மெட்டபாலிசம் இந்த என்சைட்ஸுக்கு இல்ல. சரியா? ஆனால் அஸ்பிரின் வந்து ஃபர்ஸ்ட் பாஸ் மெட்டபாலிசத்துக்குள்ளால போய்த்துருவாங்க. சரியா? இது தவிர பிளாஸ்மா ஆல்புமின்ல நல்ல பவுண்ட் ஆகும். ஸ்மால் வால்யூம் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன், எக்ஸ்கிரீஷன் வந்து ரீனல் கிட்னி கூடாக வெளியேற்றப்படும். ஓகே, உங்களுக்கு ஞாபகம் போதறியா நான் உங்களுக்கு சொல்லிருப்பேன். வால்யூம் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன், அடுத்தது பிளாஸ்மா பைண்டிங், இந்த ரெண்டு விஷயமும் மறக்க கூட, மறந்தா நினைவூட்டிப்போம். சரியா? ஹைலி பவுண்ட் டு பிளாஸ்மா அல்புமின் எங்களுடைய பிளட்ல இருக்கக்கூடிய ப்ரோட்டீன்ஸோட நல்லா பைண்ட் ஆகுவாங்க. சரியா? அதுதான் நான் சொல்றது ஹைலி பவுண்ட் டு பிளாஸ்மா அல்புமின். பிளாஸ்மா அல்புமின் சொன்னா எங்களுடைய பிளட்ல, உங்களுக்கு விளங்குதா? எங்களுடைய பிளட்ல, கலங்கள்ல இல்ல, செல்கள்ல இல்ல. எங்க பாடியில் இருக்கிற செல் அல்ல, ரத்தத்துல இருக்கக்கூடிய புரோட்டீன்ஸோட நல்லா பவுண்ட் ஆகுவாங்க. சரியா? ரத்தத்துல இருக்கக்கூடிய புரோட்டீன்ஸோட நல்லா பவுண்ட் ஆகுறன்னு சொன்னா வால்யூம் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் குறைவு, பிடி என்றது குறைவு. சரியா? வால்யூம் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் எங்களோட கலங்கள்ல எவ்வளவு மெடிசின்ஸ் இருக்கிற விஷயம். சரியா? வால்யூம் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் எங்களோட செல்கள்ல, கலங்கள்ல. சரியா? கலங்கள்ல இந்த அளவு வைக்கிறது. இப்ப நல்ல பிளட்ல இருக்கிற புரோட்டீன்ஸ் நல்ல பவுண்டாக இருந்தா கலங்கள்ல பெரிய அளவுல போவாங்களா? இல்ல. செல்கள்ல பெரிய அளவுல போய் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருப்பாங்களா? இல்ல. சரியா? சோ தட் எது பொதுவாவே இதுக்குன்னு இல்ல, எல்லாத்துக்குமே நீங்க காமனா ஸ்மார்ட்டா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பாயிண்ட் தான், இது ஹை பிளாஸ்மா பைண்டிங் இருக்கோ அவங்களுக்கு வந்து ஸ்மால் வால்யூம் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும். ஏன்னா கலங்கள்ல அவங்களோட பைண்டிங் குறைவாக இருக்கும். சரியா? பார்மகோகைனடிக் ஸ்லைட் வந்து முக்கியமான ஒரு பார்ட். இது தவிர ஒன்றா எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கு, நீங்க பாருங்க. ஓகே, அடுத்த முக்கியமான ஸ்லைட் நல்லா ஸ்டார் போட்டு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரெண்டு கேள்வியுமே இதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. விளங்கிச்சா? நல்லா ஹைலைட் பண்ணுவேங்க. ரெண்டு கேள்வியுமே இதான் நாங்க இன்னைக்கு செய்ய போற முதல் ரெண்டு கேள்வியுமே இதான். சரியா? இதுன்னா நாங்க பேசணும் திருப்பி. அதாவது நாங்க பாஸ்ட் பேப்பர் கொஸ்டின் செய்யற நேரமே வரும். இதுல கொஞ்சம் கூடிய டீடைல்ஸ் இருக்கு. சரியா? ஓகே, ஜிஐ சைடு எஃபெக்ட்ஸ், அதாவது சைடு எஃபெக்ட்ஸ் உள்ள வரும். ஓகே, இவ்வளவுதான் என்சைட்ஸ பத்தியான ஒரு பிரீஃபான ஒரு எக்ஸ்பிளனேஷன். சரியா? இப்ப எங்களுக்கு பாஸ்ட் பேப்பர் கொஸ்டினுக்குள்ள எங்களுக்கு மூவ் ஆகலாம். சரியா? அதோட செல்றேன். நாங்க இன்னும் சில சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் விட்டோம். சரியா? அதை நாங்க பாஸ்ட் பேப்பர் கொஸ்டின் செய்யற நேரம் பார்த்துட்டு டீட்டெயிலா தெரியணும். ஓகே, நான் மிச்சம் டைம் தர விரும்பல, உங்களுக்கு போர் அடிச்சிடும். சரியா? அதால ஒரு 2 மினிட்ஸ் இல்லைன்னா 3 மினிட்ஸ் தாரேன். இந்த கேள்விக்கு ஒரு ட்ரூ ஃபால் ஆன்சரை போடுங்க. போட்டுட்டு வந்து மைனஸ் மார்க்ஸ் கழிச்சு உங்களுக்கு எத்தனை வாரன்றது நீங்க செல்ஃப் அனலைஸ் பண்ணுங்க. எனக்கு சொல்ல வேண்டிய தேவையில்லை. சரி, ஒரு 2 மினிட் டைம் தரேன். குயிக்கா ஆன்சர் பண்ணுங்க, நிறைய டைம் தரல. சரியா? நான் இன்னைக்கு டார்கெட் பண்ணிட்டு வந்திருக்கிறது இன்சைட்ஸ் இன்னைக்கே முடிச்சிடும். இழுத்து அடிக்கிற அளவுக்கு இது டீட்டெயிலா பெரிய ஒரு சாப்டர் அல்ல. விளங்குதா? ஓகே, ஆன்சரை பண்ணுங்க.
ஓகே, சரியா? நாங்க பார்ப்போம். பாருங்க, எங்களுக்கு 2015-13 அண்ட் 16-15 ரெண்டுமே சிமிலர் கொஷன்ஸ் மாதிரி. சரி, குயிக்கா ரெண்டையும் எங்களை பார்த்துட்டு போகலாம். சரியா? பாருங்க, முதலாவது கேக்குறாங்க, தி சைடு எஃபெக்ட்ஸ் ஆஃப் டிக்ளோஃபெனாக் சோடியம் இன்க்ளூட். விளங்குதா? நீங்க தெரியணும் டிக்ளோஃபெனாக் சோடியம் எந்த குரூப் ஆஃப் ட்ரக் விச் மீன்ஸ் என்சைடு விஷயம் நீங்க தெரியணும். சோ நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, இது என்சைடுனா நீங்க இந்த ட்ரக்ஸ்ட நேம்ஸ் இல்லது கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தா தான் நீங்க இதுக்கு ஆன்சர் பண்ணலாம். நீங்க மேபி இப்ப என்சைட்ஸ் பத்தி எல்லாம் கிளியரா படிச்சு வச்சிருக்கீங்க, ஆனா அதோட நேம் தெரியாது, மெடிசின் நேம் தெரியாது சொன்னா வேலை இல்லை. உங்களுக்கு விளங்குதா? இதுக்குரிய ஆன்சர், இதுக்கு ஆன்சர் பண்ண இயலாம போய்த்திரும். டிக்ளோஃபெனாக் சோடியம் ஃபேமஸான ஒரு மெடிசின். பாருங்க, நான் உங்களுக்கு கூகுள்ல காட்டுறேன். நீங்க நிறைய பேர் யூஸ் பண்ணிருப்பீங்க அந்த மெடிசின். பிரவுன் கலர் மாதிரியான டேப்லெட் கார்ட்ல வரும், ஹாஸ்பிட்டல்ல கொடுக்குறேன்னு சொன்னா சும்மா இதுல வரும், இந்த மாதிரி வரும். இதான் ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருக்கிற, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல கூடுதலா இருக்கிறது. எப்படி? சரியா? ஏன்னா நீங்க பிரைவேட்டா எடுக்கிறேன்டா கார்ட்ஸாக எடுக்கல. சரியா? இதான் என்ன டிக்ளோஃபெனாக் சோடியம் டேப்லெட். அப்ப நீங்க முதல் விஷயம் டிக்ளோஃபெனாக் சோடியம் என்று சொல்றது என்சைம்ஸ் தான் என்ற விஷயம் தெரியணும். சரியா? ஓகே, இதுல 16னா கொமனா என்சைட்ஸ் சைடு எஃபெக்ட்னு கேட்டிருக்குது. இதுல ஒரு ட்ரக் நேம போட்டு கேட்டிருக்குது. சோ தட் நீங்க செலகோக்சிட், ப்ரூஃபன், டிக்ளோஃபெனாக் இதெல்லாம் என்சைட் விஷயம் தெரியணும். ஓகே, சைடு எஃபெக்ட்ஸ் என்னன்னு நான் ஒரு ஸ்லைடை பார்த்து விலங்கு எடுத்துட்டு இங்க வரும். சரியா? குயிக்கா எங்களே பார்த்துட்டு போகலாம். சரியா? நான் சொன்ன இது வார நேரம் பேசுவோம், சைடு எஃபெக்ட்ஸ் நாங்க பேசல. இப்ப பாருங்க, இந்த சைடு எஃபெக்ட் ஸ்லைட நீங்க மனப்பாடம் பண்ண போக வேணும். உங்களுக்கு விளங்குதா? சில விஷயம் ஃபார்மகாலஜிக்கலா எப்படி சைடு எஃபெக்ட்ஸ் வருது அந்த விஷயத்தை விளங்கெடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளும் மறக்காது. சரி, நீங்க மனப்பாடம் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு எக்ஸாம் வரைக்குமே அது ஞாபகம் வைக்கிறான்னு சந்தேகம். சரியா? அதனால நீங்க விலங்கெடுக்க வேண்டிய பாயிண்ட்ஸ ஃபார்மகாலஜிக்கலா விலங்கெடுத்து வைங்க. சரியா? முதலாவது தந்திக்கிற டிஸ்பெப்சியா, நோசியா, டயரியா, இது காமன். சரியா? டிஸ்பெப்சியா பசி இல்லாத தன்மை, வாமிட்டிங் வார மாதிரி, நோசியா லூஸ் மோஷன். சரியா? இது ஒரு பொதுவா எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு சைடு எஃபெக்ட். சரியா? எதுக்கு? டிக்ளோஃபெனாக் டேப்லெட் குடிச்சான் ஒரு லூஸ் மோஷன் பேத்திரிக்கிற மாதிரி ஃபீல் ஆகும், சக்தி வார மாதிரி, பசி இல்லாத தன்மை, இதெல்லாம் வரும். சரியா? இங்கால இருக்கு இல்லையா, இவங்களுக்கெல்லாம் ஃபார்மகாலஜிக்கல் ஆக்ஷன் ரிலேட் ஆகுது. ஸோ தட் நாங்கள் இதை ஞாபகம் வச்சு இந்த ஃபார்மகாலஜிக்கல் ஆக்ஷனை விலங்கெடுத்தா உங்களுக்கு இது பாடம் இல்லாட்டியும் எம்சிக்யூ பாயிண்ட்டை பார்த்ததுமே மைண்டே கிளிக் ஆயிடும். சரியா? அதுல பாருங்க, பெப்டிக் ஆல்சோ ப்ளீடிங். சரியா? இதை நீங்க நல்லா பார்க்கலாம். நான் என் அனுபவத்துல என் ஃப்ரெண்ட் ஒன்று நடந்ததுலேயே பார்த்திருக்கேன். சரியா? அவருக்கு சரியான பெயின் இருக்குது. என்னோட படிச்ச ஒரு உண்மை ஒரு க்ளோஸ் ஆகி ஒரு ஃப்ரெண்ட் ஒன்றுதான், சிங்கள கேர்ள் ஒன்று. அவக்கு எப்படின்னு சொன்னா இயல்புலேயே வேற வேற பெயின்ஸ் இருக்குது. மெயினா மிக்ரேன் இருக்குது, தலைவலி. சரியா? மிக்ரேன் தான் பொதுவாக ஃபர்ஸ்ட் பெண்டோல் போவாங்க, பேனடின் போவாங்க, ரெப்பிடின் போவாங்க, இப்படி இப்படி போயிட்டு அந்த பிள்ளைக்கு அந்த ஒரு கட்டத்துக்கு மேல அதுட ஏத்துக்காது. இப்ப நீங்க பெண்டோல் கொடுத்தா பெண்டோல கேட்காது. சில பேர் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், டெய்லி யூஸ்ல மாதிரி பாதிச்சுட்டு வராங்க. சோ அந்த பெண்டோல் கேட்காது. அப்படி அப்படி இந்த பிள்ளைக்கு பிடிச்ச செலகோக்சிட், நான் சொன்னேன் செலகோக்சிட், காக்ஸ் செலக்டிவ் என்சைம். இந்த செலகோக்சிட் டாக்டர் பிரிஸ்கிரைப் பண்ணிருக்குது. சரி, ஃபார்மசிஸ்ட் கேர்ள் ஒன்றுதான். அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து எடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு பெயின் தானே, மிக்ரேனா தாங்க இல்லாத பெயின், உங்களோட டெய்லி லைஃப் ஷெடியூல்ல இது பண்ணுமே. ஸோ செலகோக்சிப் எடுத்துட்டு இருக்க சொல்ல எப்படின்னு சொன்னா பெப்டிக் அல்சர் பெர்மனன்ட் ஆயிட்டு, கெஸ்ட்ரைட்டிஸ், பெப்டிக் அல்சர் இந்த ப்ளீடிங் இல்லை அந்த பிள்ளைக்கு. மற்றபடி பெப்டிக் அல்சர்ன்றது பெர்மனன்ட் ஆயிட்டு. பெப்டிக் அல்சர், ஜிஐ டிசார்டர், கெஸ்ட்ரைட்டிஸ் கிட்டத்தட்ட இது எல்லாமே உண்டு. பெப்டிக் அல்சர்னா கெஸ்ட்ரைட்டிஸ் சொல்லலாம். அது நீங்க உங்களுக்குனாலும் விலங்கெடுக்க இயலும்.
நார்மலா எல்லாருக்கும் கெஸ்ட்ரிக் இருக்காது. கெஸ்ட்ரிக்க சில பேர் கூட்டிக்குவாங்க, சில ட்ரக்ஸாலேயே அது பெர்மனன்ட் ஆயிடும். உங்களை நான் சொல்ல வந்த விஷயம், இந்த என்சைம்ஸ்ன்றது அவ்வளவு லேசான ஒரு குரூப் ஆஃப் ட்ரக் அல்ல. அதான் நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன், சில பேர் மிஸ்யூஸ் பண்றாங்க. தெரிஞ்சுமே இந்த ஃபீல்ட்ல இருக்கிற ஆட்களாலே சில நேரம் அது மிஸ்யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. டாக்டர் உங்களுக்கு 1 மந்த் எழுதுனா நீங்க 1 மந்த் எடுத்துட்டு அதுக்கு மேல கண்டினியூ பண்ணுனா டாக்டரோட அட்வைஸோட தான் போகணுமே ஒழிய, நீங்க ஒரு டாக்டர்கிட்ட போற 4 ரவுண்ட் ஃபார்மசியால வாங்கி குடிக்கிறது அது சரியில்லாத பழக்கம். சரியா? உங்களுக்கு கெஸ்ட்ரைட்டிஸ் பெர்மனன்ட் ஆயிடும் என்சைட்ஸ் தொடர்ந்து இருக்கிறதால. சரியா? இதுல பாருங்க, அது எப்படி வருது என்ற விஷயத்தை விளங்கெடுப்போம். சரியா? இந்த யாரு நாங்க இந்த ஒரு பார்த்த மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன். அந்த மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன்ல லாஸ்டா ப்ரோஸ்டோகிளாண்டின் இருக்குது. சரியா? இந்த இன்சைட்ஸ்ல வேலை என்ன? ப்ரோஸ்டோகிளாண்டின்ஸ தடுக்கிறது. சரியா? இந்த ப்ரோஸ்டோகிளாண்டின் இந்த தூண்டலால தான் எங்களோட ஸ்டொமக்ல ஒரு லைனிங், ஒரு என்ன ஸ்மூத்தான ஒரு லைனிங்கை கொடுக்கறது இந்த ப்ரோஸ்டோகிளாண்டின். அது இந்த மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் ஸ்லைட்ல இருந்துச்சோ தெரியா? எங்கட இதுல வெசடைலேஷன், இன்ஹிபிஷன் ஆஃப் கெஸ்ட்ரிக், இந்த பாருங்க. சரியா? இந்த ப்ரோஸ்டோகிளாண்டின்ஸ் சொன்னா, இந்த ப்ரோஸ்டோகிளாண்டின்ஸ் சொன்னா gastric acid secretion-ஐ inhibit பண்ணு. பாருங்க, இந்த குட்டியா ஒரு எழுத்துல போட்டிக்கிறது. gastric acid secretion-ஐ இன்ஹிபிட் பண்ணும். யாரு? ப்ரோஸ்டோகிளாண்டின். நார்மலா அதோட ஃபங்க்ஷன். இப்ப நீங்க என்சைட்ஸ் கொடுத்தீங்கன்னா என்ன நடக்கும்? ப்ரோஸ்டோகிளாண்டின் வராது. சோ இந்த PGH2 வரலண்டா, இப்ப இதுல இந்த PGH2, PGI2, E2 இந்த மாதிரி டீட்டெயிலா இருக்கிறதெல்லாம் நீங்க டீட்டெயிலா தெரிய வேண்டிய அவசியம் இல்ல. ஜஸ்ட் ப்ரோஸ்டோகிளாண்டின் அப்படின்னு தெரிஞ்சாலே போதும். இதெல்லாம் அதோட வகை. மீடியேட்டர்ஸ் டீட்டெயிலான வகை I2, E2 இதெல்லாம் நீங்க டிஃபரெண்ட் பண்ணி பண்ணி படிக்க போக வேணாம். அப்படி படிக்க போனா உங்களுக்கு படிக்கல. நீங்க எக்ஸாம் பாஸ் பண்ண தானே வந்திருக்கிறீங்க. சரியா? இப்ப இவங்க என்ன செய்யறேன்னா gastric acid secretion இல்லாமல் ஆகுது. இப்ப நான் இதை பிளாக் பண்றேனே, சோ இவங்க வரல. அப்ப gastric acid secretion எப்படி இருக்கும்? கூடையாக இருக்கும். gastric acid secretion HCl அளவு கூடையாக இருக்கும். சோ gastric acid secretion அளவு கூட கூட என்ன நடக்க பார்க்கும்? gastritis கூடையாகத்தான் போகும். உங்களுக்கு விளங்குதா? gastric acid secretion அளவு கூட கூட gastritis, peptic ulcer வரக்கூடிய சான்ஸ் கூடையாயிட்டு தான் போகும். சோ இப்ப பாருங்க, உங்களுக்கு ரிலேட் பண்ண இயலுமாண்டு. பாருங்க எப்படி பெப்டிக் அல்சர் வருகுது என்ற விஷயம் உங்களுக்கு ரிலேட் பண்ண இயலுமா? இப்படி உங்களுக்கு யோசிக்க இயலுமாக இருக்கா? கஷ்டமாக இருந்தா நீங்க 2-3 தரம் ட்ரை பண்ண சொல்ல உங்களுக்கு ஈஸியா அதான் ஃபார்மகாலஜியோட டெக்னிக். விளங்குச்சா? அப்படி படிச்சேன்னு சொன்னா ஈஸி, மனப்பாடம் பண்ண போக வேணும். உங்களுக்கு விளங்குதா? இதுக்கு பின்னால நான் ஃபார்மகாலஜி சொன்னேன். பெப்டிக் அல்சர் கூடினா அடுத்த கட்டம் ப்ளீடிங். ப்ளீடிங் மீன்ஸ் வாமிட் பண்ற நேரம் ப்ளீடிங், என்ன டாய்லெட் போற நேரம் ப்ளீடிங். சரியா? இதெல்லாம் இதோட விளைவால வரக்கூடிய இஷ்யூஸ். சரியா? அது முதலாவது விஷயம். சரியா? அடுத்தது பாருங்க, fluid retention and increase blood pressure, renal injury. இதெல்லாம் எங்களுக்கு உண்டா? கிட்டத்தட்ட இந்த 2 விஷயத்தையும் ஒரு ஃபார்மகாலஜிக்கல் பேசிஸ்ல விளங்கெடுக்கலாம். உங்களுக்கு நான் இந்த சின்ன விஷயம் விளங்குச்சா? 2வது பாயிண்ட் விளங்கி நான் எப்படி யோசிக்கிறேன் ஒருக்கா நீங்க ட்ரை பண்ணி யோசிச்சீங்கன்னு சொன்னா மனப்பாடம் பண்ண தேவையில்லை, ஈஸியா படிச்சுட்டு போகலாம், ஈஸியா ஞாபகம் வச்சுட்டு போகலாம். ஓகே, சொல்லுங்க பாப்பா, இந்த விஷயம் விளங்கிச்சா? எஸ் ஓ நோ? அதை சொன்னா எனக்கு அடுத்தது மூவ் ஆகலாம். சரியா? இதோட எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறது. ஓகே, விளங்குது. சரியா? ஓகே பாப்போம். இப்ப அடுத்தது எங்க கிட்னில நடக்கக்கூடிய விஷயத்த பாப்போம். சரியா? கிட்னில என்ன நடக்குதுன்ற விஷயம். சரியா? எங்க கிட்னியை எடுத்துக்கொண்டு சொன்னா கிட்னிலையும் ப்ரோஸ்டோகிளாண்டின் ஆக்ஷன் இருக்குது. பாப்போம் அது இதுல.
இதுல கிட்னியோட ஆக்ஷன் வந்து தந்தில்லே. இதுல வந்து கிட்னியோட ஆக்ஷன் தந்தில்ல. சரியா? ஓகே. ஓகே, ரீனல் சைடு எஃபெக்ட் நீங்க அந்த பின்னாலிக்கிற எக்ஸ்பிளைன் பண்ணிக்க அந்த விஷயத்த பாக்குறேன்னா பாருங்க. நான் சொல்லிட்டு போறேன், நீங்க விலங்கெடுத்து நோட் பண்ணிக்கோ. சரியா? நார்மலா இந்த ப்ரோஸ்டோகிளாண்டின்ங்கிறது வந்து எங்களோட கிட்னில இருக்கிற குளோமெருலஸ், அந்த கிட்னில இருக்கக்கூடிய பிளட் வெசல்ஸ் அவங்கள வந்து டைலேட் பண்ணும். விளங்குதா? நார்மலா டைலேட் பண்ணி அதை என்ன செய்யும்னா அந்த பிளட் ஃப்ளோவை வந்து கூட்டும். சரியா? எங்களோட கிட்னிஸ்ல வந்து பிளட் ஃப்ளோவை கூட்டும். சரியா? பிளட் ஃப்ளோவை கூட்டுற நேரம் நல்லா எங்களோட கிட்னி வேலை செய்யும். நல்லா வேலை செய்ய செல்ல, நல்லா வேலை செய்யற மீன்ஸ் நல்ல ஃபில்ட்ரேஷன் நடக்கும். ஸோ எங்களோட பொடியால எது எதெல்லாம் அகற்றப்படணுமோ அது நல்ல முறையா நீட்டா அகற்றப்பட்டு இருக்கும். சரியா? இப்ப நாங்க இந்த இன்சைட்ஸ எடுக்கிற நேரம் என்ன நடக்கும்னு சொன்னா, அந்த ப்ரோஸ்டோகிளாண்டின் அளவு குறையறதால வேசு கன்ஸ்ட்ரிக்ஷன் நடக்கும். எங்க இந்த கிட்னிஸ்ல இருக்கக்கூடிய பிளட் வெசல்ஸ் வந்து கன்ஸ்ட்ரிக்ட் ஆகும். சரியா? அதோட இது வந்து சுருங்கும். கன்ஸ்ட்ரிக்ட் ஆகிற நேரம், சரியா, அது கன்ஸ்ட்ரிக்ட் ஆகிறதால சரியாக கிட்னி ஃபங்க்ஷன் நடக்காது. சரியா கிட்னி ஃபங்க்ஷன் நடக்காதுன்னு சொன்னா, சரியா எங்களோட பொடியில இருக்கக்கூடிய குருதி சுத்திகரிக்கப்பட்டு சிறுநீராக வெளியேற்றப்படாது. சோடியம் லெவல் வந்து சரியாக வெளியேற்றப்படாது. சரியா? உங்களுக்கு தெரியுமோ தெரியா? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எங்களுடைய பொடியில சோடியமுக்கு ஒரு அளவு, பொட்டாசியமுக்கு ஒரு அளவு. சரியா? அந்த ஒரு பர்டிகுலர் ஒரு அளவு உண்டு இருக்கும். அதை மெயின்டைன் பண்றது எங்க கிட்னி. கிட்னி அஃபெக்ட் ஆகிட்டுச்சுன்னா அது சரியா அகற்றப்படாது. போட்டா சோடியத்தை வந்து சரியா வெளியகற்றாது. நீரெல்லாம் சரியாக வெளியகற்றாது. அப்படி அகற்றாம போற நேரம் எங்களோட பொடியுக்குள்ள வந்து எடிமெட்டிக் கண்டிஷன், ஃப்ளூயிட் வந்து ரிட்டென்ஷன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் கிட்னி ஃபங்க்ஷன் குறையிற நேரம் நீங்க கண்டிப்பீங்க கிட்னி பேஷண்ட்ஸ்னா கால் வீங்கி இருக்கும். எப்படி வீங்கும்? அங்க இருக்கக்கூடிய தண்ணி எல்லாம் தேங்குது, ஹார்ட்ல வந்து தண்ணி சேருது. சரியா? இதைத்தான் நாங்க ஃப்ளூயிட் ரிட்டென்ஷன் அப்படின்னு சொல்றோம். சரியா? அதுக்காக நீங்க தப்பு கணக்கு போடக்கூடா. அப்பா இன்சூரன்ஸ் தான் நான் குடிக்க மாட்டேன், ரீனல் ஃபெயிலியர் ஆயிடும், ரீனல் இன்ஜுரி ஆயிடும் அப்படின்னு யோசிக்க கூடாதா? இது வந்து கண்டினியூஸா போனா தான் பிரச்சனை. அதுவும் சில பேருக்கு டாக்டர்ஸ் இதுபடி பிரச்சனை இல்லை. ஓகே. சரியா? சில பேர் திடீர்னு பாடிக்கு செட் ஆகாது, அக்யூட் ரீனல் ஃபெயிலியர் வரும். அக்யூட்னா தற்காலிகமாக அதை எங்களுக்கு ரிகவர் பண்ணலாம். பெர்மனன்ட் ஆகினா, குரோனிக் ரீனல் ஃபெயிலியர் ஆகினா எங்களுக்கு அதை ரிகவர் பண்றது கஷ்டமாக இருக்கும். இல்லைங்களா? ஆனா நீங்க ஒரு 4 நாள், 5 நாள், ஒரு வீக், 2 வீக் இந்த டிக்ளோஃபெனாக் சோடியமோ இல்லைன்னா ஒரு இன்சைடோ எடுத்ததுக்கா அவங்களோட கிட்னி அப்செட் ஆகுற அப்படி ஒன்றும் இல்லை. சரியா? சில பேர் படிச்சதுமே அதை தப்பு கணக்கு போட்டுருவாங்க. அதுக்காக சொல்றேன். ஏன்னா ஒரு டிசீஸ் கண்டிஷன் வந்தா, ஒரு இன்ஃபிளமேஷன் வந்தா நீங்க அதை கிட்னி எஃபெக்ட் ஆகும்னு சொல்லி அதை குடிக்காம விட்டா அந்த இன்ஃபிளமேஷனால உங்களுக்கு வேறு பிரச்சனை வரும். இன்ஃபிளமேஷனை ஃபர்ஸ்ட் ட்ரீட் பண்ணணும். சரியா? அதுக்கு இது 5 நாளை குடிச்சது பெரிய லெவலில் எஃபெக்ட் ஆகாது. ஆனா நீங்க தெரியணும், டைலேஷன் குறையுது, ஸோ ஃபில்ட்ரேஷன் சரியா நடக்குது இல்ல, குறையுது. ஸோ எங்களோட பொடியில இந்த நீர் சரியாக அகற்றப்படுது இல்ல, சரியா சோடியம் அகற்றப்படுது இல்ல. ஸோ ஃப்ளூயிட் வந்து தேங்கும். கால்ல, லங்ஸ்ல, கையில, வயிற்றுல இப்படி தேங்குறதால தான் அவங்க வீங்கி காணப்படுது. சரியா? ஓகே, அது 2வது விஷயம். சைடு எஃபெக்ட் ஞாபகம் வைக்கக்கூடிய எங்களோட கிட்னி சம்மந்தப்பட்ட விஷயம். ஒன்று நான் சொன்னது ஸ்டொமக், பெப்டிக் அல்சர், ப்ளீடிங் அல்சர் சம்மந்தமா. அடுத்த கிட்னி சம்மந்தமா, ரீனல் ஃபெயிலியர் ஆகலும், அடுத்த ஃப்ளூயிட் ரிட்டன்ஷன் வரையிலும். சரியா? அடுத்து 3வது விஷயம் எங்களோட ஹார்ட் சம்மந்தப்பட்ட விஷயம். சரியா? இந்த ஹார்ட் சம்மந்தப்பட்ட விஷயம் வர நேரம் அஸ்பிரின் இதுக்குள்ள வராது. விளங்குதா? அஸ்பிரினும் ஒரு என்சைம். ஆனா அஸ்பிரினுக்கும் ஹார்ட் சம்பந்தப்பட்ட இஷ்யூக்கும் சம்மந்தம் இல்லை. அஸ்பிரின் தவிர்த்து மிச்ச என்சைம்ஸ் எல்லாமே
எங்களுக்கு ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைய கொண்டு வரக்கூடிய ஆள்கள். விளங்குதா? அஸ்பிரினை தவிர்த்து மிச்ச ஆட்கள் எல்லாருமே எங்களுக்கு ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைய கொண்டு வரக்கூடிய ஆட்கள். விளங்குதா? அது எப்படின்னு சொன்னா இப்ப அஸ்பிரின் ஆன்டிபிளேட்லெட் ஆக்ஷனை காட்டுது. மற்றபடி அடுத்து எல்லாருமே ப்ரொஸ்டகிளாண்டின் அளவு குறையிற நேரம் பிளட் கிளொட் ஆகிற தன்மை ஒன்று இருக்குது. பிளட் கிளொட்டாஸ் எல்லாம் எங்க பிளட் இதுல சரியான பிளட் கிளொட்னா ஒரு குருதி கட்டி வந்தா சரியா ஓடாது, பிளட் சரியா போகாது. அது எங்கேயாலும் ஒரு பிளாக்க கொண்டு வந்துடுவீங்களே, மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன், அடுத்த கட்டம் ஹார்ட் அட்டாக். விளங்குதா? அந்த பிரச்சனை வர பார்க்கும். பிளட் ப்ரெஷர் கூடுறது ஃப்ளூயிட் ரிட்டென்ஷனால். சரியா? தண்ணீர் அளவு உடம்புல கூட கூட ப்ரெஷர் கூடும். கிட்னி அப்செட் ஆகி நாக்கல பாருங்க, ப்ரெஷர் டேப்லெட் அவ்வளவு கொடுப்பாங்க. சரியா? நிறைய 2-3 டைப் ஆஃப் கொடுப்பாங்க. கொடுத்தாலுமே பிளட் ப்ரெஷர் தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். ஏன்னா அவங்களோட பொடியில இருந்து அகற்றப்பட வேண்டிய தண்ணீர் சரியா அகற்றப்படுது இல்ல, சேர்றதால பிளட் ப்ரெஷர் கூடுது. மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன் ஸ்ட்ரோக் எப்படி வருதுன்னா கிளாட்ஸ் வரதால. சரியா? கிளாட்ஸ் வரதால பர்டிகுலர் ஏரியாவுக்கு பிளட் சப்ளை ஆகுது இல்ல பிளாக் கொண்டு வருது. ஸோ தட் அந்த மாதிரி இஷ்யூஸ் வரலாம். இது தவிர இருக்கக்கூடிய சைடு எஃபெக்ட் டினிட்டஸ், காதுக்குள்ள ரிங் ஒரு சத்தம் வருது அது. இது தவிர ரேஸ் சிண்ட்ரம், இது லிவர் டேமேஜ், இதுக்குன்னா ஃபார்மகாலஜிக்கல் இது உண்டு. சரி, நான் இவ்வளவு டைம் எடுத்து சொன்னது ஈஸியா இதை ஞாபகம் வச்சு இந்த பாஸ்ட் ப்ரிபகேஷன்ஸை ஈஸியா கிளியர் பண்ணலாம். அதால அவ்வளோ டைம் இருக்கு. சரியா? ஓகே, இப்போ ஜஸ்ட் எங்களை ஆன்சர் பண்ணிட்டு போறதுதான் இருக்கு. சரி, பாருங்க, ஒருத்தர் ரீட் பண்ணுங்க. யாராலும் ஒருத்தர் ரீட் பண்ணுங்க. உண்மையிலே எனக்கு கொஞ்சம் பேசி டயர்ட் ஆயிருக்கு. நீங்க யாராச்சும் ரீட் பண்ணுங்க, ஹெல்ப்பாக இருக்கும். Okay, the side effect of the diclofenac sodium include A. Fluid retention. True or false? Answer என்ன? True or false? True. True. Okay, very good. B. B என்ன சொல்லுகிறது? Liver dysfunction. True or false? Liver dysfunction, true or false? True. ட்ரூ. நான் சொன்னேன் கடைசியா லிவர் டாக்ஸிட்டி வருது, அதுக்கு பெரிய அளவு ஃபார்மகாலஜிக்கல் இது எக்ஸ்பிளைன் பண்ணல, ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இன்க்ரீஸ் ரிஸ்க் ஆஃப் மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன். True. ட்ரூ. கிளாட்ஸ் வரலாம். சரியா? சோ அடைப்புகள் ஏற்படலாம். அது ட்ரூ. ஹைப்பர்டென்ஷன். ஹைப்பர்டென்ஷன் Blood pressure, hypertension ரெண்டும் உண்டு. Blood pressure. ஹைப்பர்டென்ஷன் ட்ரூ. ஏண்டி சொன்னா பிளட் பிரஷர் கூடுது. பிளட் பிரஷர் கூடுறது இந்த ஹைப்பர்டென்ஷன் தான். சரியா? பிளட் பிரஷர் எப்படி கூடுது? இந்த பொடியில இருக்கக்கூடிய ஃப்ளூயிட் அளவு கூட கூட தான் என்ன நடக்கும்? பிளட் பிரஷர் கூடுறது. பிளட் பிரஷர் கூடுறன்னு சொல்றது மீனிங் ஹைப்பர்டென்ஷன். விளையாச்சா? சரியா? ஓகே, அடுத்தது அக்யூட் கிட்னி இன்ஜுரி. ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? True. ட்ரூ. ஓகே, சரியா? நான் உங்களுக்கு சொன்ன இன்னொரு விஷயம், அக்யூட் குரானிக், இதெல்லாம் காமனான ஃபார்மகாலஜிக்கல் டேர்ம்ஸ், கட்டாயம் தெரியணும். அக்யூட்னா தற்காலிகமான ஒரு இன்ஜுரி, பர்டிகுலர் டைம் பீரியட்ல தற்காலிகமான கிட்னி டிஸ்ஃபங்க்ஷன் திருத்தலாம். நிறைய பேருக்கு இப்படி ஆகிருக்கு, சரியாகும். சரியா? குரானிக் கிட்னி இன்ஜுரின்னா நம்ம தான் கிட்னி ஃபெயிலியர், ரீனல் ஃபெயிலியர், அவங்களுக்கு தான் டிரான்ஸ்பிளான்ட் போடுறது, மிச்சங்கால சர்வாய் பண்ண இல்லாத பிரச்சனை, இந்த மாதிரி இருக்கிறது. ஓகே, அடுத்து நாங்க கொஸ்டினையும் பார்ப்போம். சரி, இதுக்கு டைம் தர தேவையில்லை. சேம் கொஸ்டின் குயிக்கா
ஒரு 1 minute மாதிரி டைம் தான் உங்களோட ஆன்சரை மட்டும் மார்க் பண்ணுங்க. இப்போ ஈஸியா மார்க் பண்ணலாம். ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஓகே, பாப்போமா ஆன்சரை. Okay, so the side effects of non-steroidal anti-inflammatory drugs NSAIDs include hypotension. True or false? True or False. false? Hypotension என்ன? Hypotension Pressure சொன்னா குறையுது. pressure குறையிறது. Non-steroidal இது pressure குறையுமா? இல்ல, கூடுற சான்ஸ் தான் இருக்குது. ஓகே, தென் precipitation of renal failure. precipitation சொன்னாலுமே renal failure சொல்றதுதான். renal failure வருது அப்படின்றாங்க. அது true or false? True. True. C, worsening of asthma. இந்த விஷயம் நாங்க பேசலைன்னு நீங்க என்ன நினைக்கிற? அது true or false? worsening of asthma. சரியா? இதுல இன்னொரு சில விஷயம் விளங்கெடுக்கிறது இருக்குது. சரியா? நார்மலா ப்ரோஸ்டோகிளாண்டின் இல்லாமலாக செல்ல அஸ்மெட்டிக் கண்டிஷன் கூடுறது சான்ஸ் இருக்கு. ஏன்னா ப்ரோஸ்டோகிளாண்டின் செல்ற ஆள் எங்கட லங்ஸ் அப்படி பாரு நேரம் ஒரு நல்ல ஒரு இதை கொடுக்கக்கூடியது. எங்கட லங்ஸுக்கு நல்ல ஒரு தன்மை அப்படின்னா இந்த அஸ்மா இது மாதிரி இல்லாம பாதுகாக்கக்கூடிய ஒன்றுதான் ப்ரோஸ்டோகிளாண்டின் சொல்றது. பாருங்க, இப்ப இந்த மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷனை பாருங்க. இதுக்கும் அஸ்மா கண்டிஷனுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது. நான் சொல்ற விஷயத்த பாருங்க. இப்படி ஒரு பாத் இருக்குது, இப்படி ஒரு பாத் இருக்கு இந்த ஆக்ஷன். சரியா? இந்த பாத்தை நாங்க பிளாக் பண்ணினால், என்சைடு கொடுத்து இந்த பாத்தை பிளாக் பண்ணினா வரக்கூடிய அரக்கிடோனிக் ஆசிட்ஸ் எல்லாம் என்ன செய்யும்? இந்த பாத்துக்கு திரும்பக்கூடிய சான்சஸ் கூட. நார்மலா எங்க பொடியில் நடக்கிற விஷயம். இதை மூடிட்டோம்னு சொன்னா அரக்கிடோனிக் ஆசிட் எல்லாம் என்ன செய்வாங்க? இந்த பக்கம் போவாங்க. சரியா? போக செல்ல உருவாகக்கூடிய ஒரு மீடியேட்டர் தான் லியூக்கட்ரைன்ஸ். சரியா? லியூக்கோட்ரைன்ஸ் இது கூட கூட வரக்கூடியது. அரக்கிடோனிக் ஆசிட் கூட கூட லியூக்கோட்ரைன்ஸ் வரும். சரியா? இந்த வார லியூக்கோட்ரைன்ஸ் ஆக்கிறதுக்கு இவங்க சும்மா ஆட்கள் அல்ல. இவங்க லங்ஸ்ல போயிட்டு வேலை செய்வாங்க. விளங்குதா? இது ஒரு மீடியேட்டர். இவங்க போயிட்டு லங்ஸ்ல வேலை செய்யல. லங்ஸ்ல வேலை செஞ்சு ப்ரோங்கோ கான்ஸ்ட்ரிக்ஷனை கொண்டு வரும். ப்ரோங்கியோல்ஸ் எங்கட வாதனால் எங்கட சுவாச இதுல சுருக்கத்தை உருவாக்கும். சோ ப்ரோங்கோ கான்ஸ்ட்ரிக்ஷன்ஸ் மீன் என்ன? அஸ்மா கண்டிஷனை வேர்ஸ் ஆக்கும். விலங்குனா எப்படி அஸ்மா கண்டிஷனை வேர்ஸ் ஆக்குதுன்னு சொல்லி இந்த பாத் பிளாக் ஆகிறதால பாடி என்ன செய்யுது? இந்த பாத்துக்குள்ள போகுது. போறதால லியூக்கோட்ரைன்ஸ் கூடுறதால ப்ரோங்கோ கன்ஸ்ட்ரிக்ஷன் கூடுது. ப்ரோங்கோ கன்ஸ்ட்ரிக்ஷன் கூடுதுன்னா என்ன? அஸ்மெட்டிக் கண்டிஷன் வேர்ஸ் ஆகுது. சோ தட் அதுக்குரிய ஆன்சர் என்ன? இதுக்குரிய ஆன்சர் என்ன? worsening of asthmaன்றது ட்ரூ. சரியா? ஓகே, அடுத்தது பெப்டிக் அல்சரேஷன். ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? True. ட்ரூ. அது தெரிஞ்சது, நாங்க நிறைய டைம் பேசிட்டோம். பாருங்க, லிவர் டாக்ஸிசிட்டி. ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? True. ட்ரூ. சரியா? இங்க பாருங்க, நீங்க வேண்டாம் இந்த கொஸ்டினை பாருங்க. 2015 and then 2013, sorry 2019 31 MCQ ரெண்டுமே ஒரே MCQ தான். இதான் பாஸ்ட் பேப்பர்ஸ் எழுதுறதுல இருக்கக்கூடிய ஒரு பெனிஃபிட். சரியா?
நீங்க இவ யாரையும் நோட் பண்ணி பாருங்க, பாஸ் பேப்பர் படிச்சவன் எப்படியாலும் பாஸ் பண்ணிட்டு போய் தருவாங்க. சில பேருக்கு ஒரு ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கு, ஒரு கோளாறு ஒன்று இருக்குது. அவங்களுக்கு நோட்ஸ் கிளியர் ஆக்காம பாஸ் பேப்பர் படிக்க விருப்பம் இல்லை. இப்ப கிளாஸ் ஜாயின் ஆகிற ஆட்கள்லையும் சில பேர் இருப்பாங்க, இல்ல இல்ல நோட்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் நான் பாஸ் பேப்பர் படிப்பேன். அது மடத்தனமான விஷயம். பாருங்க, இந்த பாஸ் பேப்பர் படிச்சுட்டு போன புள்ள இதுல 5 பாயிண்ட்ஸையுமே ஈஸியா எடுத்துரும். சரியா? தியரியை மாஞ்சி மாஞ்சி படிக்கிற பிள்ளை கூட அந்த பெனிஃபிட் இல்ல. ஜஸ்ட் பாஸ் பேப்பர் படிச்சுட்டு போன புள்ள இதே கேள்வி இதுல ரிப்பீட். சரியா? சேஞ்சஸ் கூட இல்ல. பாருங்க. சோ அது அழகா அதுல மார்க்ஸ் earn பண்ணிட்டு போகும். சோ நான் அதை ரிப்பீட் பண்ணல, நான் ரிப்பீட் பண்ண வேண்டிய தேவையில்லை. சரியா? ஓகே, எங்களுக்கு இப்ப இன்னொன்று இருக்குது. 2024 இருக்குது. அது பாராசிட்டமாலோட கம்பேர் பண்றாங்க. 22 23 3 MCQ தான். சரியா? உங்களுக்கு கொஞ்சம் டைம் தாரேன் இந்த கேள்விக்கு. ஆஹ், ஒரு 2 to 3 minutes டைம் தான். நீங்க ஆன்சரை மார்க் பண்ணுங்க, நாங்க எக்ஸ்பிளனேஷனை பார்ப்போம். சரியா? ஓகே, இதை நாங்க பார்ப்போம். நான் பேராசிட்டமால் இதை ஷேர் பண்ணலைன்னா நோட்ஸ் பார்ப்போம். நான் அது
சரிங்க, ஷேர் பண்ணிட்டே இருந்தேன். Paracetamol. Paracetamol நாங்க வேறையா ஹெட்டிங் பார்த்தாலுமே அது இதோடயே தான் நாங்க முடிப்போம். விளங்குதா? Paracetamol. ஓகே. நோட்ஸ் மிஸ் ஆகிருக்கலாம். இன்சைட்ஸ்ல இல்ல. சரி, நான் பேரசிட்டமால் நோட்ஸை பார்த்து போடுறேன். சரியா? விளங்குற மாதிரி இல்ல. சரி, ஓகே, நாங்க இந்த கேள்வியை பார்ப்போம். சரியா? இதுவும் ஈஸியான கேள்விதான், பெரிய பாடு இல்ல. பாருங்க, முதலாவது என்ன சொல்றாங்க? ரிகார்டிங் நான் ஸ்டீராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ் அண்ட் பாராசிட்டமால். பாராசிட்டமால் வந்து என்சைடு இல்ல. சரியா? கிட்டத்தட்ட நாங்க பாராசிட்டமாலையும் இதோடய படிச்சுட்டு போனோம், என்சைட்ஸோட படிச்சுட்டு போனோம், ஆனா அதோட என்சைட்ஸ் இல்ல. சரியா? Ibuprofen has the least risk of gastrointestinal bleeding among NSAIDs. சரியா? நான் ஒரு பிக்சர் போட்டிருந்தேன் இதுல, விளங்குதா? சரியா? நான் பெருசா டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணல, ஆனா நீங்க தெரியணும். விளங்குதா? இப்படி ஒரு கேள்வி வார்னிடம். இந்த பாருங்க, கம்பேரிட்டிவ் ஜிஐ சைடு எஃபெக்ட்ஸ் ஆஃப் என்சைட்ஸ். இது உண்மையிலேயே ப்ராக்டிஸ்லயும், அதாவது டாக்டர்ஸ் மெடிசின் எழுதுற நேரம் இது பார்க்கப்படுது. அப்படின்னு சொன்னா, ஒரு தொடர்ந்து கெஸ்ட்ரைட்டிஸ் இருக்கும்னா எப்படி இருக்கும்? ஒரு மாதிரி அன்னீசியாக இருக்குமே. சோ பேஷண்ட்ஸுக்கு எது கூட பொருத்தம், ஜிஐ எஃபெக்ட் வந்து எதுல சைடு எஃபெக்ட் எதுல குறைவுன்னு பார்த்துதான் டாக்டர்ஸ் வந்து மேக்சிமம் கொடுக்க பார்ப்பாங்க. அவங்களுக்கு இருக்கக்கூடிய பெயின் ஒன், அந்த இன்ஃப்ளமேஷன் மேனேஜ்மெண்ட்டோட சேர்த்து இதையும் பார்ப்பாங்க. ஜிஐ சைடு எஃபெக்ட்ஸ், ஜிஐட அந்த சைடு எஃபெக்ட் கம்பேரிட்டிவ் அப்படின்னா, நெப்ரோக்சேன் எடுத்தா அது கொஞ்சம் கூடியாக இருக்கும். யாரை விட? ப்ரூஃபனை விட. இப்ப பிரோக்சிகேம் எடுத்தோன்னு சொன்னா அது ப்ரூஃபனை விட நல்லா அது ஜிஐ சைடு எஃபெக்ட் அப்படின்னா கெஸ்ட்ரைட்டிஸ் தன்மை கூடியாக இருக்கும். இருக்கிறது இல்லையே, உண்மையிலேயே ப்ரூஃபன் வந்து ஜிஐ சைடு எஃபெக்ட் வந்து இதுல குறைவாக இருக்கு. இந்த இதுல பாருங்க, ஜிஐ சைடு எஃபெக்ட் வந்து குறைவாக இருக்கு. சரியா? இந்த பாயிண்ட்ல என்ன சொல்லப்படுது? இந்த பாயிண்ட்ல என்ன சொல்லப்படுது? Ibuprofen has the least risk of gastrointestinal bleeding among NSAIDs. சரியா? சோ அது வந்து true. பாருங்க, B. Patients who do not respond to one NSAIDs may respond to another NSAID. அது சரி. சரியா? இப்ப பெயின் கில்லர்ஸ் மாதிரி டாக்டர்ஸ் வந்து NSAID சேஞ்ச் பண்ணுவாங்க. ப்ரூஃபன் கொடுத்து அது சரி வரலாட்டி அது ரெஸ்பான்ஸ் பண்ணலன்னு சொன்னா மேபி அடுத்த ஒரு என்சைடுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடிய சான்ஸ் இருக்குது. சில மெடிசின்ஸ்ல அப்படியே எல்லாம் ஒரு ஒரு குரூப்புக்கு வந்து செட் ஆகாது, கொடுக்க இயலாமோ பேஷண்ட்ஸுக்கு. ஆனா என்சைட்ஸ்ல அப்படி இஷ்யூ இல்லை. ஒன்று அந்த பேஷண்ட்டுக்கு செட் ஆகலண்டா இன்னொரு என்சைட்ஸ்க்கு வந்து பேத்து பார்க்க இயலும். சரியா? ஸோ தட் அதுவும் வந்து ட்ரூ. சரியா? ஓகே, அடுத்தது பாருங்க. அடுத்தது, NSAIDs are known to reduce the effectiveness of antihypertensive medicines. இதுதான் ஒன்லி செல்லல, நாங்க இப்ப படிச்ச விஷயம். ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? என்ன நினைக்கிறேன் நீங்க? சரியா இருக்குமா பிழையாக இருக்குமா? NSAIDs வந்து ஆன்டி ஹைபர்டென்சிவ் மெடிசின் ஆக்ஷன்ல இஃபெக்ட குறைக்குமா கூட்டுமா? குறைக்குமா? குறைக்கும். குறைக்கும். சரியா? என்ன உங்களுக்கு தெரியும், ப்ரோஸ்டகிளாண்டின் அளவை குறைக்க செல்ல வேசு டைலேஷன் குறையுது. பொதுவா ப்ரோஸ்டகிளாண்டின் வேசு டைலேஷனை தாரது, விரிய செய்யறது. இப்ப நான் ப்ரோஸ்டகிளாண்ட இல்லாம ஆக்கினதுமே அது விரியாது, சுருங்கும். சுருங்க செல்ல உங்களுக்கு தெரியும் சோடியம் ரிட்டென்ஷன் ஆகிறது பொடிக்குள்ள கூடும், வாட்டர் அளவு பொடிக்குள்ள கூடும். ஸோ ப்ரெஷர் கூட பார்க்கும். ஸோ நாங்கள் மருந்து கொடுத்தாலுமே ஆன்டி ஹைபர்டென்சிவ் மெடிசினோட, ஃபார் எக்ஸாம்பிள் லொசாட்டன் டேப்லெட்டை கொடுத்தாலுமே அந்த பேஷண்ட்டுக்கு கேட்காம இருக்கும், என்சைடு இருக்கிற காரணத்தால.
விளங்குதா? சோ அதோட இஃபெக்டிவ்னஸ் குறைக்கும்ன்றது ட்ரூ. சரியா? ஓகே. அடுத்தது அடுத்தது என்ன சொல்றாங்க? Paracetamol is contraindicated in pregnancy. Paracetamol contraindicated in pregnancy. True or false? ஜென்ரலான ஒரு கேள்வி பாருங்க. இதுக்கெல்லாம் நீங்க டீட்டெயிலா யோசிச்சு தேவையில்லை. புள்ள கிடைக்கிற ஒரு உமாக்கு பெண்டோல் குடிக்க சரியில்லையா நல்லமா? நல்ல. நல்ல ஒருத்தட கருத்து. ஃபால்ஸ். ஓகே, அதுல ஒரு சந்தேகமே இல்ல. ஃபால்ஸ். தாராளமா நாங்க கொடுக்குறோம் இல்ல, டாக்டர் அட்வைஸ் பாக்குறதும் இல்ல. ஒருத்தருக்கு நல்ல தலைவலி, பிரெக்னெண்டா இருக்கிற, இல்லைன்னா ஒரு நல்ல தாங்க இல்லாத ஒரு பெயின்னா நாங்க கட்டாயம் இதுக்கு போவோம். அவங்களுக்கு பேரசிட்டமால் அலர்ஜிக் இல்லைன்னு சொன்னா கட்டாயம் நாங்க பேரசிட்டமால் கொடுப்போம். சரியா? கண்ட்ரா இண்டிகேட்டா கொடுக்கவே கூடாது. அவங்களுக்கு என்ன வருத்தம் வந்தாலும் கொடுக்க அப்படி இல்லை, பிரெக்னன்சில பேரசிட்டமால் கொடுக்கலாம். சரியா? ஓகே, அடுத்து. The total daily dose of paracetamol for a child should not exceed 60 milligram per kilogram per day. True or false? என்ன மாதிரி? True or false? True or false? Hmm? அது செல் இது இது வந்து இதுவும் வந்து ப்ராக்டிக்கலாவும் உங்களுக்கு செல்லலாம். வீட்டுல யாராச்சும் சின்ன பிள்ளை இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரியா? The total daily dose of paracetamol for child should not exceed 60 milligram per kilogram per day. என்ன மாதிரி உங்களோட ஆன்சர்? உங்களோட வீட்டுல யாராலும் ஒரு சின்ன பிள்ளை இருந்தா நீங்க பாராசிட்டமால் சிரப் எவ்வளவு குடிப்பீங்க? ம்? தெரியாதா? இதுண்டா தெரியாம இருக்க கூட என்ன சொன்னா ஃபார்மசி படிக்கிறதுக்கு இல்ல, யாராச்சும் கேட்டா ஒரு ஹெல்ப்புக்கு. விளங்குதா? இல்லையா? கட்டாயம் தெரியணுமே. மேபி இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்க சந்தேகத்துல டவுட்ல செல்றலையோ இல்ல சிறப்பு உங்களுக்கு மில்லிலிட்டர் அளவுல தெரியுமோ, அதுல இருக்கிற நீங்க அளவை பார்த்து இல்லையா, பார்க்காட்டு நீங்க இதுக்கு போற பாருங்க. மில்லிலிட்டர் அளவுக்கு ஒரு மில்லிலிட்டருக்கு எவ்வளவு இருக்குதுன்னு சில மென்ஷன் பண்ணிருக்கும். சரியா? நார்மலா நாங்க சொல்றது வந்து ஒரு சின்ன பிள்ளைக்குரிய டோஸ் அப்படின்னு சொன்னா ஆஹ், ஒரு ஒரு கிலோகிராமுக்கு ஒரு கிலோகிராம் இருக்கிற பேபி உண்டாக இருந்தா 15 மில்லிகிராம் பர் டோஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரியா? இதுல சொல்லுது அது வந்து பர் டோஸ், ஒரு டோஸுக்கு. ஒரு நாளைக்கு மேக்சிமம் எத்தனை டோஸ் போகலாம்? உங்களுக்கு மேக்சிமம் எத்தனை டோஸ் போகலாம்? ஒரு 4 டோஸ் போகலாம். சரியா? 15 மல்டிப்ளை பண்ணா 4 எத்தனை வரும்? 60 மில்லிகிராம் per கிலோகிராம் per டே. இல்லைங்களா? ஒரு நாளைக்கு எங்களுக்கு நார்மலா தெரியும் 15 மில்லிகிராம் per கிலோகிராம் ஒரு டோஸுக்கு. ஸோ ஒரு நாளைக்கு வந்து சொன்னா எத்தனை டோஸ் வருது? 4 டோஸ். 15 நாளால மல்டிப்ளை பண்ணோம் சொன்னா 60 மில்லிகிராம் per கிலோகிராம் per டே. சரியா? அது ட்ரூ. விளங்கிச்சா? அது விளங்குறது ஒன்றும் இல்லை. என்ன மாதிரி இஷ்யூ இருந்தா கேளுங்க. ஏன்னா இது ஜென்ரல் நாலேஜ், வெக்கப்படாம கேட்டு தெரிஞ்சு வச்சுக்குவோம். யாராச்சும் கேட்டா ஹெல்ப் ஆக சரி இருக்கும். சரியா? விளங்குது? நார்மலா 15 மில்லிகிராம் per கிலோகிராம் ஒரு டோஸுக்கு. ஸோ ஒரு நாளைக்கு எடுச்சுன்னா மேக்சிமம் போக வேண்டியது 4 டோஸ் தான். 4 டோஸ் மேல கொடுக்க மாட்டோம். ஸோ அந்த 4 டோஸுக்கு 60 மில்லிகிராம் per கிலோகிராம் per டே. சரி. சரியா?
அடுத்த கேள்விக்கு நான் பெரிய அளவுல டைம் தரல. குயிக்கா அதுக்குரிய ஆன்சரையும் பண்ணுங்க. ப்ரூஃபனை பத்தி கேக்குறாங்க. சுத்தி சுத்தி ஒண்டுதான். ஓகே, பாப்போம் என்ன போதும் தானே டைம். நான் படிச்சதே விட்டு பட்டுன்னு செஞ்சுட்டு போகலாம் என்ன. முதலாவது பாருங்க. Ibuprofen acts by inhibiting the synthesis of beta hydroxybeta methylglutaryl CoA, simply HMG CoA enzyme. ப்ரூஃபன் என்ன என்சைம் இன்ஹிபிட் பண்ணும்? HMG CoA என்சைமையா? சொல்லுங்க. HMG CoA என்சைமை இன்ஹிபிட் பண்ணுமா ப்ரூஃபன்? ப்ரூஃபன் HMG CoA என்சைமை இன்ஹிபிட் பண்ணுமா? ஆ இல்ல. இல்ல. எதை இன்ஹிபிட் பண்ணுவாங்க? கோக்ஸ். காக்ஸ். B. இவங்க கன்ஃபியூஸ் பண்றதுக்காக தந்திருக்கிற உண்டு. சரியா? HMG CoA இன்ஹிபிட் பண்ற யாரு? HMG CoA இன்ஹிபிட் பண்ற யாரு? Statins, atorvastatin, rosuvastatin, simvastatin, cholesterol drugs தான் HMG CoA இன்ஹிபிட் பண்ணும். COX CoA சில நேரம் எக்ஸாம் போனது கன்ஃபியூஸ் ஆகும். அந்த கன்ஃபியூஷனை கொண்டு வரதான் இதை போட்டிருக்கிறது. சரியா? அடுத்தது பாருங்க. has low plasma protein binding. நான் இதை உங்களுக்கு நல்லா தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணேன் இல்லையா? True or false? False. ஃபால்ஸ். நல்லா பிளாஸ்மாவுக்கு பைண்ட் ஆகும். பிளாஸ்மா புரோட்டீன் நல்லா பைண்ட் ஆகும். பிளாஸ்மா புரோட்டீன்ஸ் மீன் எங்க பிளட்ல இருக்கிற புரோட்டீன்ஸோட நல்லா பைண்ட் ஆகும். கிட்டத்தட்ட நாங்க எவ்வளவு சொல்றோம்னா 99% அந்த அளவுக்கு பவுண்ட் ஆகுது. சோ நான் சொன்னேன் வால்யூம் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் குறைவு, கலங்கள்ல போய்த்து பவுண்ட் ஆகிற வீதம் இவங்களுக்கு குறைவு. இவங்க என்ன செய்யுதுன்னா பிளாஸ்மா புரோட்டீன் பிளட்ல கூடையாக பைண்ட் ஆகும். ஓகே, அடுத்தது நாங்க பார்த்த ஒன்றுதான். இஸ் நாட் டு precipitate asthma. True or false? True. ட்ரூ. என்று சொன்னா லியூக்கோட்ரைன்ஸ் அளவை கூட்டும். அதோட ஆல்டர்னேட்டிவ் பாத்வேல போறதால லியூக்கோட்ரைன்ஸ் கூட்டினு சொன்னா லியூக்கோட்ரைன்ஸ் வந்து broncho constriction கோஸ் பண்ணும்.
bronchoconstrictions mean asthmaவை ஏற்படுத்தும். precipitate means ஏற்படுத்தும், உருவாக்கும். அது ஒரு இங்கிலீஷ் வேர்ட், அவ்வளவுதான். சரியா? ஓகே. டி. டி என்ன மாதிரி? டி என்ன சொல்றாங்க? has antipyretic efficacy. True or false? True or false? Has antipyretic efficacy. True or false? ஆன்டிபைரட்டிக் அந்த டேர்ம் only தெரிஞ்சிருக்கும். ஓகே, ஒருத்தர் ஆன்சர் சென்ட் பண்றீங்க, பாப்போம். ட்ரூ. ஓகே, சரி, அது ட்ரூ தான். சரி, ஆன்டிபைரட்டிக் கண்டிஷன்னா காய்ச்சலை குறைக்கக்கூடிய தன்மை உண்மையிலேயே ப்ரூஃபனுக்கு இருக்கு. சரியா? காய்ச்சலை குறைக்கணும்டா. இப்ப நார்மலா உங்களோட வீட்டுல யாருக்காச்சும் காய்ச்சல் பேச நீங்க யோசிக்காம பனடோல் தான் சொல்லணும், பாராசிட்டமால் தான். டெங்கு வந்தாலுமே அதுக்குரிய தீர்வு காய்ச்சலை குறைக்கிறதுக்கு என்ன, பனடோல் தான். அது தவிர ஆன்டிபயோட்டிக் எஃபெக்ட் இருக்கக்கூடிய ஆக்கள் தான் ஒன்று ப்ரூஃபன், ஒன்று அஸ்பிரின். இவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கு. பாராசிட்டமால் அளவுக்கு இல்ல. இருந்தாலுமே வேற எந்த ஒரு என்சைட்ஸுக்கும் ஆன்டிபைரட்டிக் எஃபிகசி இல்ல, விச் மீன்ஸ் டெம்பரேச்சரை ரெடியூஸ் பண்ணக்கூடிய எஃபிகசி இல்ல. சரியா? ஓகே, அடுத்தது இஸ் நாட் டு கோஸ் ஜிஐ ப்ளீடிங். எத்தனை முறை ரிப்பீட் ஆகுது இல்லையா? அது ட்ரூ. உங்களுக்கு பாஸ் பேப்பரை பார்த்து ஈஸியா ஞாபகம் வைக்கலாம், எத்தனை முறை இந்த பாயிண்ட் ரிப்பீட் ஆயிட்டு. சரியா? அது ட்ரூ. ஓகே, லாஸ்ட் ஒன். இந்த கொஸ்டினுக்கு கொஞ்சம் டைம் தரேன், குயிக்கா செய்யுங்க.
ஓகே, டைம் போதுமென பாப்போமே. செலகோக்சிப் பத்தி கேக்குறாங்க. சரியா? செலகோக்சிப் செலகோக்சிப் மெடிசினை பத்தி கேக்குறாங்க. நான் சொன்னேன் கொஞ்சம் என்சிஎஸ்ல நல்ல கொஞ்சம் ப்ரிஃபர் பண்ணக்கூடிய உண்டு. அடுத்தது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் கூடயா போறது, பிரைவேட்ல மேபி அடுத்தடுத்து என்சிஎஸும் போகும். இது தவிர கவர்மெண்ட்ல கொஞ்சம் கூடயா போறது என்ன, செலகோக்சிப். சரியா? இங்க பாருங்க, ஒவ்வொன்றை பத்தி தனித்தனியாகவும் தந்திருக்கேன், நீங்க டீட்டெயிலா போயிட்டு பார்க்க இயலும். சரியா? பாருங்க, இதுல கேக்குறாங்க celecoxib is selectively inhibits the COX-1 enzyme to reduce inflammation. True or false? True or false? True. True. மத்தவங்க அது வந்து ஃபால்ஸ். சரியா? ட்ரூ இல்ல, ஃபால்ஸ். நான் சொல்லி தந்தேன். நான் இதுல இங்க இதுல இந்த சைட்ல இந்த எக்ஸ்பிளனேஷனை சொல்லிட்டு போனேன், டீட்டெயிலா நான் சொல்லல. வேண்டாம் பாருங்க, இதுல செலக்டிவ் நான் செலக்டிவ் சொல்லி போட்டிருக்கேன். சரியா? இதை இன்னும் டீட்டெயிலா எங்களுக்கு பிரிக்கலும். நான் செலக்டிவ், COX-1 செலக்டிவ், COX-2 செலக்டிவ். சரியா? அப்படி பிரிக்கிறது தான் நல்லா பொருத்தம். எப்படி சொன்னா, இதுல எங்களோட பாஸ் வெரிஃபிகேஷன்ல வந்திருக்கேன் செலகோக்சிப் பண்ணி சொல்றது COX-2 செலக்டிவ். அதை நான் தனியா இங்க பாயிண்ட் 1 நேரம் மென்ஷன் பண்ணிருக்கேன். COX-2 இன்ஹிபிட்டர், நாட் COX-1. பர்டிகுலரா COX-2 இன்ஹிபிட் பண்ணும். சரியா? இதுல கேள்வியில என்ன சொல்லப்படுது? கேள்வியில சொல்றாங்க celecoxib selectively inhibits COX-1 to reduce inflammation. செலக்டிவா இன்ஹிபிட் பண்ணும், ஆனா COX-1 இல்ல, COX-2. சரியா? தேர்ந்து பேர்த்து இன்ஹிபிட் பண்ற வேலையை தான் செய்யும். ஆனா சின்ன என்சைம் தான் நீங்க பிள்ளை, COX-1 இல்ல, COX-2 இன்ஹிபிட் பண்ணும். இல்லைங்களா? அடுத்தது, is it typically as 200 milligram twice daily for daily dose for rheumatoid arthritis. சரி, நார்மல் பேஷண்ட்ஸுக்கு போறது 100 மில்லிகிராம் டெய்லி, இல்லைன்னா 200 மில்லிகிராம் நொக்டே. நான் உங்கள்கிட்ட சொன்னேன் 100 மில்லிகிராம் பிடி சொன்னா காலையில உண்டு, நைட்டுக்கு உண்டு. பிடி டோஸ் ஒரு நாளைக்கு 2 முறை. சரியா? இல்லைண்டா போகும் 200 மில்லிகிராம் நொக்டே, ஒரேடியா 200 மில்லிகிராம் ராவைக்கு எடுக்க மாதிரி இருக்கும். அதே மாதிரி 200 மில்லிகிராம் ட்வைஸ் டெய்லி ரிமோட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸுக்கு போகுது. சரியா? அது கொடுக்கப்படுது. ஸோ இங்க செல்லிக்கிறது இஸ் டிபிக்கலி as a 200 மில்லிகிராம் ட்வைஸ் டெய்லி ஃபார் ரிமோட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ். ஸோ அது வந்து என்ன, ட்ரூ. சரியா? அடுத்தது பாருங்க, has a lower risk of gastrointestinal adverse effect compared to traditional NSAIDs. சரியா? இவங்க செல்ற செலகோக்சிபுக்கு வந்து என்ன ஜிஐ எஃபெக்ட் வந்து மத்ததை விட கம்பேர் பண்றதை விட இதுக்கு குறைவு அப்படின்னு சொல்றாங்க. என்னோட ஆன்சர், குறைவா கூடயா? கூட. குறைவுதான். சரியா? கூட இல்ல, குறைவு. என்ன சொன்னா, இது வந்து மெயினா COX-2 இன்ஹிபிட் பண்ணதால எங்கட ஸ்டொமக்ல இவங்களோட ஆக்ஷன்ல பெரிய அளவுல ப்ரோஸ்டகிளாண்டினை தடுக்கிற வேலை பெரிய அளவுல நடக்காது. ஆனால் நீங்க COX-2 இன்ஹிபிஷன் இந்த செலகோக்சிபால எங்களோட ஜிஐ இஃபெக்டே இல்லை அப்படின்னு சொன்னா பிள்ளை. நான் சொன்னேன், ஒரு ஃப்ரெண்ட் ஒன்று வந்தது, ஜிஐ இஃபெக்ட் வந்து செலகோக்சிபுக்கும் இருக்குது, இல்லாமலே இல்லைன்றது இல்ல, இருக்கு. சரியா? கொஞ்சம் இருக்கு. ஜிஐ எஃபெக்ட் உண்டு, அதுக்கு வரும். ஆனா மத்ததோட கம்பேர் பண்ற நேரம் இதுக்கு அந்த எஃபெக்ட் வந்து குறைவாக இருக்கும். Teacher, traditional insights and aspirin brufen. அவங்க தான் ட்ரெடிஷன்ல வழக்கமா வரக்கூடிய இந்த டிக்ளோ, அஸ்பிரின், ப்ரூஃபன் அவங்கள விட இது குறைவு. இது பெரிய அளவுல பயன்பாட்டுல இல்லை. என்ன ஒரு இது நல்ல பிரைஸ் என்று சொல்றாங்க, அதனாலதான் அது அந்த அளவுல பயன்பாட்டுல இல்லை. இது உண்மையிலே ஜிஐ எஃபெக்ட் வந்து அதை விட குறைவு. அப்ப அது வந்து ட்ரூ. சரி, கிளியர் தானேமா? True, ஓகே. teacher.
can be safely used in third trimester of pregnancy. சேஃபா யூஸ் பண்ணலாமா பிரெக்னன்சில? கோஷன் கண்ட்ரா இண்டிகேஷன் அவளை இது பண்ணல, கட்டாயமான அதுவும் தெரியணும். பிரெக்னன்சி கோஷன் சும்மா நினைச்ச மாதிரி சேஃப் அப்படி இப்படின்னு யூஸ் பண்ணல. சரியா? கட்டாயம் அது பார்க்கணும். சரியா? சேஃபாகவெல்லாம் அது யூஸ் பண்ண ஏல, சேஃப்னு செல்லேல. மெயினான பிரச்சனை என்னன்னு சொன்னா, அந்த புள்ளைகளோட பிறந்த புள்ளைகளோட இந்த க்ளோஷர் ஒன்று இருக்கும். என்ன க்ளோஷர் செல்ல? ப்ரீமெச்சூர் க்ளோஷர் இருக்கிறது, ஃபீட்டஸ்ல இருக்கிறது. அது வந்து மூடிப்படுறதுக்கான சான்ஸ் இருக்கும் வயிற்றுல இருக்கிறது சொல்ல. சரியா? அதால வந்து நாம சொல்றது இது வந்து பொருத்தம் இல்லை. கேன் பி சேஃப்லி யூஸ்டுன்னா ஃபால்ஸ். எங்களுக்கு சேஃபாவெல்லாம் அதை யூஸ் பண்ண இயலாம், அதுல பிரச்சனை இருக்கு. சரியா? ஓகே. அடுத்தது இஸ் அவைலபிள் ஆஸ் அன் oral suspension for pediatric use. நோ, oral suspension இல்லை. இது வரைக்கும் சில oral suspension வரல, கேப்சூல் வருது. இது தவிர மேபி சில டாபிக்கல் ப்ரிப்பரேஷன்ஸ் வந்திருக்கு, தவிர இன்ஜெக்ஷன் வருது. சரியா? இன்னும் oral suspension எல்லாம் வரல. இவ்வளவுதான் எங்கட என்ன என்சேட்ஸ்டு ரிவிஷன் கிளாஸ் முடிச்சு. சரியா? நீங்க படிச்சு நீங்க தான் கிளியர் பண்ணி நீங்க தான் ஷார்ட் நோட்டை ப்ரிப்பேர் பண்ணி வைக்கணும். ஏதாச்சும் டவுட் இருந்தா கேட்கலாம், இல்லைன்னா லீவ் ஆக இருக்கும். சரியா? அடுத்த பாஸ் பேப்பரை நான் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன், அனுப்ப வேண்டியாக்குது சென்ட் பண்ணுவேன் இன்ஷால்லா. கிட்டத்துல புரியிருக்கு போட்ட பின்னாலதான் ஆயிடும். புரியிருக்கு 2 முறை கால் பண்ண எடுக்க வரல. சரி, அதெல்லாம் கொஞ்சம் லேட் இருக்கு. ஓகே, டவுட் ஒன்றும் இல்லைன்னா லீவ் ஆக எங்களுக்கு கிளாஸை வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். ஓகே, வைண்ட் அப் பண்ணுவோமே.